everyone. Today, last class வந்து என்ன பார்த்தோம்னா யூனிட் 9 தான் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 9ல பார்ட் 2 எவல்யூஷன். Last class we have discussed related about that basic origin of life. What is mean by evolution? பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேலயும் எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன் காமிச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ யூனிட் 9 பார்ட் 2 எவல்யூஷன். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான் எவல்யூஷன் பொறுத்தளவு 6 கொஸ்டின் இந்த யூனிட்ல ஒரு 6 கொஸ்டின் வரும். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப். இதை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எப்படி வந்து லைஃப் வந்து ஆரிஜின் ஆகுது. லாட் ஆஃப் தியரிஸ் வி ஆர் டிஸ்கஸ்டு. நிறைய தியரிஸ் நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ அதுல மெயினா வந்து ஒவ்வொரு எப்படி ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் எர்த் வந்ததுன்னு பார்த்தோம். அதுமாதிரி கண்டிஷன் ஆஃப் த பிரிமிட்டிவ் எர்த் அதோட கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் அண்ட் ஆட்டோஜெனிசிஸ் ஏபயோஜெனிசிஸ் தியரி. இதை சில பேர் ரெட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பிளானிங் அண்ட் லூயிஸ் பாஸ்டர் அவங்க டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க. அந்த மாதிரி சரியா? அதுமாதிரி ஸ்போர் தியரி அண்ட் கேட்டாஸ்ட்ரோபிசம் தியரி இதெல்லாமே பட் நாட் அக்செப்டட் தியரி. பட் மாடர்ன் தியரி that is called chemosynthetic theory or heterotrophic theory, that is O'Brien and Haldane. இது கெமிக்கல் எவல்யூஷன் வரக்கூடியது. பட் இவங்க ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண how the life is originated கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை வந்து எவிடன்ஸோட சொல்ல தெரியல. அதை தான் வந்து ஒப்ரைன் ஹால்டன் சொன்ன விஷயத்தை தான் யூரே அண்ட் மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் அவர் வந்து எக்ஸ்ட்ரா அந்த பிரிமிட்டிவ் எடுத்த ஒரு சின்ன கிளாஸ் டியூப்ல கொண்டு வந்து அதை ஃபுல்லாவே பக்காவா வித் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணாரு. சரியா? ஸோ இது இப்படிதான் ஆரிஜின் ஆஃப் லைஃப். ஜெனரலி we can say that mother of life, mother of origin or mother of life னா sea இல்ல ஓஷன், கடல் தான் நம்ம சொல்லுவோம். அங்கிருந்து தான் வந்தது ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் கடைசியில முடிப்பாங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் இது வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன். அடுத்த நம்ம சிலபஸோட டைட்டில் இதுதான், எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன். சரியா? இதுல ஒரு கொஸ்டின் ஷூர். லாஸ்ட் இயர் இதுல ஒரு கொஸ்டின் வந்தது எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ல. சரியா? ஓகே, ஸோ எவிடன்ஸ் நீங்க எதுவுமே எவிடன்ஸ் இல்லாம பேசவே முடியாது. என்னன்னாலும் என்ன எவிடன்ஸ் அப்படின்னு தான் கேட்கிறோம். அப்ப இது இப்படி வந்தது அப்படி வந்ததுன்னு சொன்னா அதுக்கு வாட் எவிடன்ஸ், ரைட்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன், டேர்ம் எவல்யூஷன் காயின்ட் பை ஹெர்பர்ட் ஸ்பென்ஸ்டர். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் எவல்யூஷன். இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னு லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். மைக்ரோ, ஆனா இது ஃபுல்லா பிரீஃப், ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 14 சார், யூனிட் 9 பார்ட் 2 பேஜ் நம்பர் 14. இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் எவல்யூஷன்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப ரீகால் பண்றேன். மைக்ரோ எவல்யூஷன் அப்படின்னா இது வந்து சப்ஸ்பீசிஸ் லெவல்ல நடக்கக்கூடியது. மேக்ரோ எவல்யூஷன் இது ஜீனஸ் லெவல்ல நடக்கக்கூடியது. மெகா எவல்யூஷன் இது வந்து ஃபேமிலி ஆர் ஹையர் லெவல், அதுக்கு மேல உள்ள லெவல்ல எவல்யூஷன் நடக்கும். இந்த 3 தான். அது மாதிரி மெகா, அதுக்கடுத்து குவாண்டம் எவல்யூஷன் இருக்கு. அதெல்லாம் இங்க ஃபைலம் லெவல்ல நடக்க, ஃபேமிலிக்கு அடுத்து ஃபைலம் அந்த மாதிரி லெவல்ல நடக்குது குவாண்டம். அதெல்லாம் இங்க இன்ட்ரோடக்ஷன்ல கொடுக்கல. அது மாதிரி கோ எவல்யூஷன் என்ன பார்த்தோம், ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் தட் இஸ் த ப்ராக்ரெசிவ். அதே காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள்னா தட் இஸ் கால்ட் ரெட்ராக்ரெசிவ் எவல்யூஷன். தட் ஆல்சோ வி ஆர் டிஸ்கஸ்டு. சரியா? ஸோ இது எல்லாமே பார்த்தோம், ஒரு பேசிக்கான விஷயங்கள். நெக்ஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன். ஆரிஜின் ஆஃப் லைஃபை பொறுத்தளவு மேக்சிமம் நம்ம கெமிக்கல் எவல்யூஷன் ரிலேட்டடா பார்த்தோம். இதுல கொஞ்சம் ஆர்கானிக் எவல்யூஷன் எவிடன்ஸ்ல என்னென்ன வரும் டிஸ்கஸ் பண்ண போறோம் அடுத்தது. இதுலதான் ஒரு கொஸ்டின் நிற்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்பாலஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல் எவிடன்ஸ். இதுல வந்து எதெல்லாம் இது ஃபுல்லாவே இந்த பாடி ஆர்கனைசேஷன், ஹோமாலகஸ், அனாலகஸ் ஆர்கன், கனெக்டிவ் லிங்க், வெஸ்டிஜியல் ஆர்கன். கன்ஃபார்மா மோஸ்ட்லி மார்பாலஜி அனாட்டமிக்கல் ஆர்கன்ஸ் அனாட்டமிக்கல் எவிடன்ஸ்லயே கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி அதான் கொஸ்டின் வருது. சரியா? மார்பாலஜிக்கல். அது மாதிரி எம்பிரியாலஜிக்கல், ரெண்டாவது வந்து எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எம்பிரியாலஜிக்கல் அது இது லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அது வந்து பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ். அது மாதிரி பயோகெமிக்கல் எவிடன்ஸ் அண்ட் பயோஜியாகிரபிக்கல் எவிடன்ஸ், சைக்கலாஜிக்கல் எவிடன்ஸ், டாக்ஸானமிக் எவிடன்ஸ், கரண்ட் எவிடன்ஸ். இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம பார்த்தோம். சரியா? இதெல்லாம் டைட்டில் தான். இப்பதான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா உள்ள போறோம். பேஜ் நம்பர் 15, யூனிட் 9 பார்ட் 2 பேஜ் நம்பர் 15. ரைட், ஃபர்ஸ்ட் டைட்டில் that is called morphological and anatomical evidence அப்படின்னு சொல்லக்கூடியது.
மார்பாலஜிக்கல் அண்ட் அனட்டமிக்கல். இதுல நிறைய விஷயங்கள் நம்ம இதுல சொல்லலாம். மார்பாலஜிக்கல் அண்ட் அனட்டமிக்கல் எவிடன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாடி ஆர்கனைசேஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்பாலஜிக்கல் லெவல்ல பாடி ஆர்கனைசேஷன்ல ஆல் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம், the level of organisms are என்ன எதனால இருக்கட்டும், the cell organ, ஒரு செல் எடுக்கிறோம், செல் group of cell we are called as a tissue, group of tissue we are called as a organ, group of organ we are called as a organ system, group of organ system we are called as a organism. So இந்த சீக்வன்ஸ் வந்து மோஸ்ட்லி ஆல் மல்டிபிள் ஆர்கானிசத்துக்கு இப்படித்தான் இருக்கு. சரியா? சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், ஈவன் த டாக்ஸானமிக் குரூப் சேம் லைக் தட். ஃபார் எக்ஸாம்பிள், the case of the protozoa, இது வந்து புரோட்டோபிளாஸ்டிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல அந்த ஃபைலம் லெவல்ல பார்க்கும்போது பேசிக்ல இருந்து மேமல் வரைக்கும், அது புரோட்டோசோவால இருந்து மேமல் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் மாறிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. புரோட்டோசோவா, that is a protoplasmic level of organization. Porifera, next the cellular level. Coelenterata, cell tissue level. Planticle means tissue organ level. Nemertical means onwards, இங்க இருந்தே the organ system level organisms எல்லாம் ஃபார்ம் ஆயிடும். அப்படியே கிராஜுவலி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே மாறிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிராஜுவலா இதுல நிறைய எவிடன்ஸ் சொல்றோம், சும்மா நம்ம அப்படி சொல்ல முடியாது. கிராஜுவல் மாடிஃபிகேஷன், பேஜ் நம்பர் 15ல, in the case of that form of fish to mammal, ஓகே, ஒரு ஃபிஷ்ல இருந்து மேமல் வரைக்கும் ஜென்ரலா இதுல எப்படி இருக்குது, இந்த டயக்ராம் இல்ல, சரி பரவாயில்ல. ஸோ இதுல வந்து ஒரு சிம்பிள் ஆர்கன் சிஸ்டம் டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் சிஸ்டம், gradually it will be modified. The most of the activity the nutrition, transport, excretion, reproduction, இது எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது லோயர் அனிமல்ல இருந்து ஹையர் அனிமல் வரைக்கும் எல்லாமே சேம் தான். இந்த ஸ்டெப் பை தான் வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க இங்க, ஹார்ட்டோடைய சேம்பர்ஸ் வச்சு. பேஜ் நம்பர் 15ல அந்த ஹார்ட் சேம்பர்ஸ் பாருங்களேன். அதேதான் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் ஃபிஷஸ்ல இருந்து மேமல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது நம்ம இருக்கேன் பிசியாலஜில பார்த்தோம். ஆக்சுவலா பிசிக்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும், இட்ஸ் எஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஒரு வென்ட்ரிக்கிள், ஒரு ஆரிக்கிள் இருக்கும். அப்போ ஒன்லி 2 சேம்பர்ஸ் ஹார்ட் அப்படின்றது. அடுத்தது ஆம்பிபியன்ல சம்வாட் 2 ஆரிக்கிள் 1 வென்ட்ரிக்கிள் 3 சேம்பர்டு. அண்ட் ரெப்டைல்ஸ்ல இன்கம்ப்ளீட் செப்டம்ஸ், அதுவும் 3 சேம்பர் தான், பட் இன்கம்ப்ளீட் செப்டம் இஸ் தேட் இன் வென்ட்ரிக்கிள்ஸ். நான் சொல்ல பிக்சரை பாருங்க, பேஜ் நம்பர் 15. அதுக்கடுத்து பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் பாருங்க, பக்காவா 2 atria and 2 ventricles are formed. ஸோ இப்படித்தான் கிராஜுவலா வந்து ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம், ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டத்துல ஒவ்வொரு ஆர்கனும் கிராஜுவலா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுக்கு நிறைய ஹார்ட் சேம்பர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து இதுல கிராஜுவல் மாடிஃபிகேஷனுக்காக நான் இது சொல்றேன், இந்த டைட்டில் வரக்கூடியது. சரியா? கிராஜுவல் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை, திடீர்னு 4 சேம்பர் ஹார்ட் எல்லாம் பாகமாக அந்த ஃபிஷஸ், ஆம்பிபியன், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் அந்த மாதிரி வரும்போது கிராஜுவலா தான் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது ஹோமோலாகஸ் ஆர்கன் அண்ட் அனாலாகஸ் ஆர்கன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார், கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஹோமோலாகஸ் ஆர்கன் அப்படின்னா the organs are similar in the basic structure or origin, but the different in the look and function. ஒரே லைன்ல சொன்னா ஸ்ட்ரக்சர்லி சிமிலர், ஃபங்க்ஷனலி டிஃபரண்ட். இதுதான் ஆன்சர். கொஸ்டின் கேட்பாங்க. ஹோமோலாகஸ் மீன்ஸ் தமிழ்ல சொல்ற பாருங்க, அமைப்பில் ஒத்தது. ஃபங்க்ஷன் என்ன சொல்றது, பயன்பாட்டில் வேறுபட்டது. சரியா? சிமிலர் செயலில். ஓகே ரைட், கரெக்ட் வேர்டு, செயலில் வேறுபட்டது. குட். சரியா? So structurally similar, different in function. அவ்வளவுதான், ஒரே லைன்ல சொன்னா இதுதான். ஓகே. சோ இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹோமோலாகஸ் ஆர்கன் என்ன மீனிங் சொல்லிட்டு. சரியா? இட்ஸ் லீட்ஸ் டு தட் டைவர்ஜென்ட் டைப் ஆஃப் எவல்யூஷன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். ஏகப்பட்ட எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஈவன் த டிஆர்பிலே வேற கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டாங்க. நான் சொல்றேன். இந்த இடத்துல டைவர்ஜென்ட்க்கு கவனிங்க. டைவர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு வித்தின் பிராக்கெட்ல என்ன போட்டிருக்காங்க பாருங்க, கிளாடோஜெனிசிஸ். இது மேக்சிமம் புக்ல இருக்காது, வெறும் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் தான் கொடுத்திருப்பாங்க.
நிறைய சிஎஸ்ஆர்ல கிளாடோஜெனிசிஸ் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், ஹோமாலகஸ் ஆர்கன்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஞாபகம் வந்துடும். என்ன சார் டைவர்ஜென்ட் எவல்யூஷன்? டியூ டு டிஃப்ரெண்ட் அடாப்டேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் அடாப்டேஷனா, அதாவது சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆனா ஃபங்க்ஷன் லெவல்ல டிஃப்ரெண்ட். இப்ப இந்த பிக்சர்லயே பாருங்களேன், ஹியூமன் ஆரம்பிச்சு டால்பின், இந்த ஒவ்வொரு பேர்ட்ஸ், பேட், ஹார்ஸ், இதுல உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. இந்த ஹியூமர் இது எல்லாமே பாருங்க, மேக்சிமம் எல்லா அனிமல்லையும் அந்த பார்ட்ஸ் இருக்கும். அந்த பார்ட் இருக்கும். பார்ட்ஸ் மீன்ஸ் பார்ட். பட் எல்லா அனிமலுக்கும் ஸ்ட்ரக்சர்லி சிமிலர். இந்த பிக்சரை பாருங்க, ஸ்ட்ரக்சர்லி சிமிலர், பட் ஃபங்க்ஷன் எல்லாமே ஒன்னா? நோ. அதுதான் இதுல உள்ள விஷயங்கள். four limbs of that vertebrates showing the similar arrangement of bones எல்லாமே. the birds எடுத்துக்கோங்க, the wings, அதோட ஃபங்க்ஷன் என்ன? flying. அதே பேட், பெட்டாஜியம், தட்ல பேட், இது பேர்ட்ஸ், இது பேட். பெட்டாஜியம் அப்படின்னு சொல்றது இந்த இது பேர் தான் பெட்டாஜியம் சொல்லுவோம். அந்த காத்து உள்ள போகாம. இது பேர்ட்ஸ்க்கு அப்படி இருக்காது, ஃபுல்லா இறகுகளாக இருக்கும். அதுவும் ஃபிளைங் தான். ஹார்ஸுக்கு என்ன சார் ரோலு? ரன்னிங். சீலுக்கு என்ன ரோலு? ஸ்விம்மிங். நம்மளுக்கு மேனுக்கு என்ன ரோலு? கிராஸ்பிங். அப்ப ஃபங்க்ஷன்லி டிஃப்ரெண்ட் பட் ஸ்ட்ரக்சர்லி சிமிலர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் முக்கியமான four limbs of the vertebrates. வெரி குட் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல நான் சொல்றது லைட்டா இந்த ஹோமாலகஸ் ஆர்கன் பக்கத்துல நான் சொல்றது உள்ள இருக்கும், இருந்தாலும் இந்த வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு. டியூ டு த டிஃப்ரெண்ட் அடாப்டேஷன், அந்த வார்த்தை இருக்கா? இல்ல சார், கீழ இருக்கு சார். டிஃபரண்ட் மெட்டீரியல் இருக்கு சார். Different adaptation or adaptive radiation. Yeah, different adaptation. Very good. இருக்கு. வெரி குட். அதுதான் நான் தேடிட்டு இருந்தேன். எழுத வேண்டாம், நான் இல்லைன்னு நினைச்சேன். ரைட், கவனிங்க. அந்த 3வது லைன்ல கடைசியில் இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் அடாப்டேஷன் ஆர் அடாப்டிவ் ரேடியேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அடாப்டிவ் ரேடியேஷன் அண்டர்லைன் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் அண்டர்லைன் பண்ணிருப்பேன். அதுமாதிரி நம்ம மெட்டீரியல் நான் எங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணிருக்கணும் அதை நல்லா பாத்துக்கோங்க சார். அக்கா அண்டர்லைன் பண்ணதெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்ல வரல. அதுல ஏன்னா நான் ஒரு மெட்டீரியல் ப்ரிப்பரேட் முன்னாடி கம்ப்ளீட்டா அந்த ஃபுல்லா ரீட் பண்ணுவேன். அப்ப எங்கெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அங்க ஃபுல்லா நான் அண்டர்லைன் பண்ணிருப்பேன். சரியா? அடாப்டிவ் ரேடியேஷன், கிளாடோஜெனிசிஸ், டைவர்ஜென்ட் எவல்யூஷன். மறந்துடாதீங்க, இந்த 3 வார்த்தை வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹோமாலகஸ் ஆர்கன். டெஃபினிஷன் சொன்னா ஸ்ட்ரக்சரலி சிமிலர், டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன், முடிஞ்சு வச்சு. சரியா? ரைட். இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க சார். அட் த லெக்ஸ் இன் இன்செக்ட் பாருங்க. ஸோ இந்த சிமிலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பார்ட்ஸ், பேஜ் நம்பர் 16 and 17 அதெல்லாம் பாருங்க. எல்லாமே இன்செக்ட் தான். 16ல பாருங்க, எல்லா பார்ட்ஸும் எல்லாத்துலயும் இருக்கும். ஆனா ஃபங்க்ஷன் லெவல் எல்லா இன்செக்ட்டுக்கும் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன். சிலது ஜம்பிங் யூஸ் ஆகும், சிலது ஹனியை கலெக்ட் பண்றதுக்கு, சிலது கிளம்பிங்க்கு, சிலது ஸ்விம்மிங்க்கு. ஸோ அப்போ மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் இது எல்லாமே. சரியா? ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஈவன் த மவுத் பார்ட்ஸ் ஆல்சோ. மவுத் பார்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மவுத் பார்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர், மவுத் பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரக்சர்லி சிமிலர் தான். ஆனா எல்லா இன்செக்ட்டுக்கும் மவுத் பார்ட்ஸோடைய அதோட ஃபங்க்ஷன் சிமிலரா கிடையாது. இப்ப பைட்டிங் அண்ட் சிவிங்னா காக்ரோச்சுக்கு பைட்டிங் அண்ட் சிவிங் தான். ஹனிபீனா சிவிங் அண்ட் லாப்பிங். இதே மஸ்கிட்டோனா பியர்சிங் அண்ட் சக்கிங். ஹவுஸ் ஃபிளைனா ஸ்பாஞ்சிங், அப்படியே ஒட்டு எடுக்கிறது சொல்லுவாங்க. பட்டர்ஃபிளைனா சைப்பனிங், அப்படியே உறிஞ்சி எடுக்கும் தேன்ல. அப்ப எல்லா காக்ரோச்ல இருந்து பட்டர்ஃபிளை வரைக்கும், பேஜ் நம்பர் 17 சார், எல்லாமே ஸ்ட்ரக்சர்லி சிமிலரா தான் இருக்கும். ஆனா ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஒரே மாதிரியா இருக்கு. அதுதான் சார் ஹோமாலகஸ் ஆர்கன், வேற ஒண்ணும் கிடையாது. லெக்ஸ், இன்செக்ட், மவுத் பார்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ் இன் வெர்டிபிரேட் காலம் இன்ஃபார்ம் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரி, அதுவும் அப்படித்தான். டீத் ஆஃப் நம்ம பல்லு எடுத்துக்கோங்க, 32 பல்லு இருக்கு பாத்தீங்களா? எல்லா பல்லும் ஒரே, அதாவது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், சிமிலர் பட் டிஃப்ரெண்ட் இன் ஃபங்க்ஷன். ஒன்னு வெட்டு மருத்துன்னு சொல்லுவாங்க, ஒன்னு கோர பல்லுன்னு சொல்லுவாங்க, ஒன்னு கிரைண்ட் பண்ணக்கூடிய பல்லுன்னு சொல்லுவாங்க. நெயில் எடுத்து, ஹியூமன் நெயில் ஆல்சோ, and cloud the cats and skeleton of the vertebrates, lungs of that frog and swim bladder of the fishes. இது எல்லாமே structurally almost similar but different in functions. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அண்ணா ஹோமாலகஸ்ன்னு சொன்னா அதுல டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஹோமாலகஸ் மாதிரி அடுத்து என்னன்னா அனாலாகஸ்.
இந்த அனாலகஸ்க்கும் ஹோமோலாகஸ் என்ன சார் வித்தியாசம்னா அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட். The organ which differ in that basic structure or origin, but similar in that look and function. ஒரே லைன்ல சொல்லணும்னா வேறுபட்ட அமைப்பை கொண்டுள்ளது, ஆனா செயல்பாடு ஒத்தது. ஒரே விதமான செயல்பாடு இருக்கும், ஆனா அமைப்பு எப்படி இருக்கும்? வேறுபட்டு இருக்கும். இப்ப இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும், எல்லாமே பறக்கிறது தான், ஆனா ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரியா இருக்கு. விங்ஸ் பாருங்க, ஃபங்க்ஷன் ஃபுல்லா என்னது? ஃபார் ஃபிளைங். அவ்வளவுதான் மேட்டர். சோ அப்ப அங்க நான் ஹோமோலாகஸ் ஆர்கன்னா என்ன சொன்னேன்? இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. தட் இஸ் கால்ட் டைவர்ஜென்ட் டைப் ஆஃப் எவல்யூஷன். தட் இஸ் வி ஆர் கால்ட் as a டைவர்ஜென்ட் டைப் ஆஃப் எவல்யூஷன். சரியா? ரைட். இந்த இடத்துல டி மென்ஷன் பண்ணீங்க. அதே அனாலாகஸ்ன்னு சொன்னா கன்வர்ஜென்ட் டைப் ஆஃப் எவல்யூஷன். இந்த ரெண்டு முக்கியமான கொஸ்டின் சார். கன்வர்ஜென்ட் டைப் ஆஃப் எவல்யூஷன். சரியா? சோ இத நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, நான் திரும்பவும் சொல்றேன். ஹோமோலாகஸ், அனாலாகஸ், இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? எது இந்த கன்வர்ஜென்ட் டைப் ஆஃப் எவல்யூஷன், டைவர்ஜென்ட் டைப் ஆஃப் எவல்யூஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? நீங்க ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரியா? ஏபிசிடி இல்லைன்னா சிஏஹெச்டி அப்படி ஞாபகம் வச்சுன்னா சிஏஹெச்டி அப்படி, இல்லைன்னா சிம்பிளா ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஏ உங்களுக்கு என்ன தெரியும்? அனாலாகஸ். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஏ. இப்ப ரெண்டு டவுட் வரும் உங்களுக்கு. எது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் வருமா, டைவர்ஜென்ட் வருமா அப்படின்னு டவுட் வரும். ஏபிசிடில எது முதல் லெட்டர் வருமோ அதான் ஆன்சர். முடிஞ்சு வச்சா? ஓகே, ஏபிசிடில ஏ எடுத்து பி வரும் சார் சொல்லக்கூடாது. ஏ பி சி, சிக்கு அடுத்து என்ன வரும்? டி வரும். அப்ப எதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் வருதோ அந்த லெட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சி என்னது? கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஏன் என்னது? அனாலாகஸ் ஆர்கன். அப்ப இது ஒண்ணு ஞாபகம் வச்சிருந்தா போதும். அப்ப ஹோமோலாகஸ்னா டைவர்ஜென்ட். அவ்வளவுதான். நீ மறக்காதீங்க, ரொம்ப முக்கியமான சிம்பிள் கொஸ்டின், மாத்தி எழுதிடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரியா? ரைட். சோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மெட்டீரியல் கொடுத்திருக்கேன். The wings of the birds are modified from the to 4 limbs and wings of the insect. எல்லாமே flight purpose தான். I mean lungs of the vertebrates, it's endodermal origin. எல்லா lungs endodermal origin. The trachea of the insect also ectodermal origin. The both are adapted for respiration now. I mean flimbers well, it's a modified the 4 limbs, then finds fish are that outgrowth of the skins. Both are adapted for swimming purpose now. I mean stinking of honeybee, fish, நிறைய சொல்லிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. tail of the chameleon and hands of that man, and trunks of elephant and hands of the chimpanzee. So இது எல்லாமே வந்து structurally different but functionally similar. அவ்வளவு ஒரே லைன்ல சொன்னா. So when that this convergent evolution, this convergent evolution is found in the closely related to that parallel evolution சொல்றாங்க சார். இது convergent evolution, இத பத்தி என்ன தனி டைட்டில் வரும், அப்புறம் ரொம்ப டீடைலா சொல்றேன். The convergent evolution, இது நீங்க இந்த convergent divergent சொன்னா சைக்காலஜி ஞாபகம் வரும். விரி சிந்தனை, குவி சிந்தனை, convergent diversion, convergent and divergent அப்படின்னு சொல்லுது. அதாவது டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கன்வர்ஜென்ட் திங்கிங், குவி சிந்தனை, விரி சிந்தனை. எந்த சிந்தனை இருந்தா நம்மளுக்கு நல்லது சொல்லுங்க? டைவர்ஜென்ட் திங்கிங் இருக்கணும், விரி சிந்தனை இருக்கணும். குட். சோ அது மாதிரி தான் சிம்பிளா சொல்றதுக்காக சொன்னேன். சோ இது வந்து இந்த கன்வர்ஜன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா parallel எவல்யூஷனா இருக்கும், க்ளோஸ்லி ரிலேட்டட் தி ஸ்பீசிஸ், தட் இஸ் கால்ட் parallel evolution அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். So these are the important homologous and analogous. Next connective link. நிறைய எக்ஸாம் யூஜி பிஜில நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. கனெக்டிவ் லிங்க் ஒரு காலத்துல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது, இப்ப மேபி வருது, சில வருஷம் விட்டுறாங்க. கனெக்டிவ் லிங்க்னு என்ன சார்னா, இப்ப எந்த இதுக்கு அடுத்து எந்த அனிமல் வந்தது, எந்த ஃபைலம் அடுத்து எந்த ஃபைலம் வந்தது, எந்த கிளாஸ்க்கு அடுத்து எந்த கிளாஸ் வந்தது, ஃபர்ஸ்ட் எது வந்தது, செகண்ட் எது வந்தது, அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவ் லிங்க் இருப்பாங்க பாத்தீங்களா? அது ரெண்டு கேரக்டரும், அந்த ஃபைலத்தோட ரெண்டு கேரக்டரும் அந்த அனிமல்ஸ்க்கோ அந்த ஸ்பீசிஸ்க்கோ அந்த ஆர்கனைஸ்டுக்கோ இருக்கும். அதான் கனெக்டிவ். த கேரக்டர்ஸ் ஆஃப் 2 different group of animal, one group is evolved from that other group. இந்த அனிமல்ல இருந்தா இந்த அனிமல் வந்ததுக்குன்னா ஒரே எவிடன்ஸ் கனெக்டிவ் லிங்க் தான். சரியா? சோ இதுல வந்து இது வந்து ஏன் இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கனெக்டிவ் லிங்க் இல்லைன்னா நம்ம எவல்யூஷனை ப்ரூவ் பண்ணவே முடியாது. இதுக்கு அடுத்த இது வந்தாங்க, இதுக்கு அடுத்த இது வந்தாங்க, நம்மளுக்கு எப்படி தெரியும்?
கனெக்டிவ் லிங்க் இருக்கிறவங்க தான் தெரியும். பேஜ் நம்பர் 18ல ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இங்கே நான் டேபிள் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இது நான் ஒண்ணா வைரஸ் யூக்ளினா அப்படி ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இதுல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நிறைய தடவை கேட்டது நியோப்ளினியா கேட்டிருக்காங்க, மொலஸ்டா அண்ட் அன்னலிடா. பெரிபெட்டஸ் யூஜில கேட்டிருக்காங்க, ஆர்கியோப்ட்ரக்ஸ் யூஜி பிஜி ரெண்டுலயுமே கேட்டிருக்காங்க ஆர்கியோப்ட்ரக்ஸ். சரியா? லங் குவிஸ் யூஜில கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்கியோப்ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல் ரெண்டு கேரக்டருமே அதுல இருக்கக்கூடியது. ஸோ இதுல பேஜ் நம்பர் 18லயே நான் பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அது நீங்க பார்த்துக்கோங்க என்னென்ன அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? லங் குவிஸ் ஃபுல்லா அந்த கேட்டகரியில வரக்கூடியதுதான். இதெல்லாம் கனெக்டிவ் லிங்க்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன். நெக்ஸ்ட் வந்து வெஸ்டிஜியல், நம்ம பாடியில எத்தனை வெஸ்டிஜியல் ஆர்கன் இருக்குன்னா மோர் தென் 90 வெஸ்டிஜியல் ஆர்கன் இருக்குமா. நம்ம என்ன நினைப்போம், ஏதோ ஒரு 5-6 வெஸ்டிஜியல் ஆர்கன் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். நோ, ஆக்சுவலா மோர் தென் 100 சொல்றாங்க. அவ்வளவு வெஸ்டிஜியல் ஆர்கன் இருக்குமா. இது என்ன சார் வெஸ்டிஜியல் ஆர்கன்? இட்ஸ் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன் இன் த பாடி. ஒரு காலத்துல அது ஃபங்க்ஷனா இருந்திருக்கும், இப்ப அது ஃபங்க்ஷன் இல்ல. அப்ப ஃபங்க்ஷனல் இன் தட் ஆன்சிஸ்டர்ஸ், அந்த ஆன்சிஸ்டரா இருக்கும்போது அது ஃபங்க்ஷனா இருந்திருக்கு. இப்ப அது ஃபங்க்ஷன் இல்ல, அது வெஸ்டிஜியல் சொல்றோம். The evidence for to supporting the Lamarckismத்துக்கு இது லமார்க்கிஸ் பத்தி இது என்ன டீடைலா சொல்லுவாங்க. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி தட் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த வெஸ்டிஜியல் ஆர்கன் பத்தி ரொம்ப டீடைலா லமார்க்கிசம் சொல்லியிருப்பாரு. யூஸ் பண்ணாதான் லமார்க்கிசம் ரொம்ப அந்த டீடைலா ரொம்ப டீடைலா சொல்றேன். பேஜ் நம்பர் 19ல அந்த என்னென்னலாம் வெஸ்டிஜியல் ஆர்கன் இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அது நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து அட்டாவிசம் சொல்லக்கூடியது, த்ரோன் பேக் அப்படின்னு சொல்லக்கூடியது. த்ரோன் பேக் ஆர் அட்டாவிசம். சரியா? அட்டாவிசம் யா, இந்த டயக்ராம் இருக்கு பாருங்க, இது அட்டாவிசம் சொல்லக்கூடியது. இது என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் ரீஅப்பியரன்ஸ், ரீஃபங்க்ஷனிங் ஆஃப் தட் ஆன்சிஸ்ட்ரல் ஸ்ட்ரக்சர். அதாவது ஆன்சிஸ்ட்ரல் ஸ்ட்ரக்சர்ல அப்ப வந்து இப்ப இந்த ஹியூமன் சிம்பிளா புரியும்படி சொல்ற ஹியூமன் டெய்ல், நம்ம வந்து மங்கில இருந்து தான் வந்தோம். அப்ப மங்கிக்கு டெய்ல் இருக்கு, நம்மளுக்கு ஸ்டைல் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆயிரும் நம்மளுக்கு. பட் சில குழந்தைக்கு அந்த டெய்ல் லைட்டா வருமா, அதான் வந்து ஆன்சிஸ்ட்ரல் கேரக்டர் வந்து அப்பியர் ஆகுது. அதான் அட்டாவிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதுவும் சப்போர்ட் தட் ஆர்கானிக் எவல்யூஷன், த பவர் ஆஃப். சில பேர் நம்ம இந்த காது இருக்கு பாத்தீங்களா, காது நம்ம இண்டிவிஜுவலா மூவ் பண்ண முடியாது. ஆனா வந்து ஒரு பஃபலோ, அதாவது இந்த ரூமினன்ஸ் ஆர்கானிசம் இருக்குல்ல, ஆடு மாடு அதெல்லாம் மூவ் பண்ணும். ஆனா சில ஹியூமன் இதை மட்டும் மூவ் பண்ணுவாங்க, அதுதான் அட்டாவிசம் சொல்லக்கூடியது. அது மாதிரி வெரி வெரி லாங் அண்ட் டென்ஸ் ஹேர். சரி, ஏன் லாங் அண்ட் டென்ஸ் ஹேர், திக் ஹேர் இன் தட் பாடி? ஏன்னா மங்கிக்கு ஃபுல்லாவே ஹேர் இருக்கும். ஒரு காலத்துல ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி உங்க தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் பாருங்க, பாடி ஃபுல்லா ஹேர் இருக்கும். இப்ப ஜென்ஸுக்கே வந்து ஹேர் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா அது தேவையில்லை. நம்ம வந்து ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாம் மூடி க்ளோஸ் பண்றோம். ஹேர் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இருந்தது. அப்ப தேவையில்லாத போது அப்படியே கொஞ்சம் டிஸ்யூஸ் தியரி, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி மாதிரி தான். அதுமாதிரி டென்ஸ் ஹேர், அப்ப முடி வந்து நீளமா இருக்கும். முடி வந்து எப்படி இருக்கும், ரொம்ப நீளமா இருக்கும். ஒரு காலம் உங்க மேபி உங்க அம்மா இல்லைன்னா உங்க பாட்டி அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, நிறைய முடி வச்சிருப்பாங்க. அது வந்து என்னன்னா, அது டென்ஸ் ஹேர் வந்து ஒரு காலத்துல இருந்தது. இப்ப அது வந்து அட்டாவிசம் ஆயிடுச்சு. அது சில ஃபீமேலுக்கு வந்து அந்த மாதிரி முடி இருக்குன்னு வச்சுக்கோமே, அதெல்லாம் அட்டாவிசம். ஆன்சிஸ்டர் கேரக்டர். சப்போஸ் அவை முடியெல்லாம் உதிர்ந்தா வச்சுக்கோங்களேன், நீங்க கவலைப்படக்கூடாது. we are going to future man அர்த்தம். அப்படியாவது ஆறுதல் சொல்லுங்க சார். சீவுனாலே முடியெல்லாம் கீழே விழுகுதுன்னா என்ன சார் செய்ய? கவலையே படாதீங்க. முடி விழுக 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 நீங்க ஃபியூச்சர் மேனா ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? இப்படி உண்மையை சொல்றேன், சும்மா ஜோக்குக்கு சொல்றேன். தனி 10வது யூனிட்ல தனி ஒரு டைட்டில் இருக்கு, ஃபியூச்சர் மேன் அண்ட் பயோஸ்பியர்னு இருக்கும், அங்க சொல்லுவேன் இதை பத்தி. சோ அப்ப இதுல முடி ஒருத்தன் ரொம்ப டென்ஸா இருக்குன்னா அது அட்டாவிசம், ஆன்சன் கேரக்டர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். So these are the important points. The first anatomical and anatomical evidence. Right. So next நம்ம என்ன பார்க்கணும்னா embryological evidence. So இதுல இந்த லிமுலஸ், இந்த ஆர்கியோப்ட்ரக்ஸ் பாருங்களேன். ஆர்கியோப்ட்ரக்ஸ் பொறுத்தவரை நான் பின்னாடி சொல்லுவேன், இந்த ஃபாசில்ஸ் 10வது யூனிட் வரும்போது சொல்லுவேன், இருந்தாலும் பாக்குறேன். அந்த ஆர்கியோப்ட்ரக்ஸ் வந்து ஒரு பேர்ட்ஸா, ஆனா ஒரு ரெப்டைல் இருந்தா பேர்டு வந்ததுன்னு சொன்னதுக்கு ஒரே எவிடன்ஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா, விங்ஸ்ல ஃபுல்லாவே அந்த 4 limbs இருக்குமா. இந்த 4 limbs விங்ஸ்ல ஃபுல்லாவே இந்த 4 limbs இருக்கும். சரியா? அது மாதிரி இங்க ஃபுல்லா ஸ்கேல்ஸ் இருக்கும், டீத் இருக்கும்.
இதுல யாருக்கு இருக்கக்கூடியதெல்லாம் இல்ல ரெப்டைல்ஸ் இருக்கக்கூடியது. ஆனா இந்த பேர்ட்ஸுக்கு இருக்குது. இப்ப இது வந்து அழிஞ்சிருச்சு இல்ல சரியா இது இப்ப கிடையாது எக்ஸ்டிங்க்ட். சோ அப்ப ஒரு ரெப்டைல் இருந்து பேர்ட் வந்ததுக்கு ஒரு எவிடன்ஸ் நான் கொஞ்சம் நேரம் கனெக்டிவ் லிங்க் சொன்ன பாத்தீங்களா, அதுக்காக இதை நான் சொல்ல வரேன். ஓகே, இந்த லிமுலஸ் இதான் லிமுலஸ் சொல்லக்கூடியது. ரைட், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் ஃபார் தட். அடுத்தது எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ். எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கா இல்ல. Sir, voice question. Sir, voice not audible. Sir, not audible. யாராவது சாருக்கு கால் பண்ணுங்க. சாருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. குட்டி குட்டி சாரி வச்சு எஸ், நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். இப்ப எப்படியோ கட் ஆயிருச்சு. Yes, sir. எஸ் Yes, எஸ், sir. வெயிட். ஓகே ஓகே ஓகே, 1 minute. உங்க கால் நிறைய வந்தோன்னு தான் நான் பார்த்தேன். நோ ப்ராப்ளம். எஸ், இப்ப நான் பேசுறது கேட்கும். ரீகேப்சுலேஷன் தியரி டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். எஸ், எனிஒன்? எஸ் சார், கிளியர் சார். Yes, sir. Yes, sir. ரைட், ஓகே, தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுவோம். ரைட், எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ் திரும்ப முதல்ல இருந்து கூட சொல்றேன். எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ், that evidence based on that a comparative development of study of that embryo, அதாவது இயர்லி சிமிலர்
இயர்லி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான். அது என்ன சார் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்? எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம். All triploblastic organism life is begin the single cell that is called zygote. சரியா? அதே மாதிரி the resemblance among the vertebrate embryo எல்லாமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏர்லி ஸ்டேஜ்ல ஃபிஷஸ்ல ஆரம்பிச்சு நம்ம ஹியூமன் பீயிங் வரைக்கும். ரைட். அப்ப the similar development of internal organ also development similar-ஆ இருக்கும். The temporarily non-functional embryonic structures. So they having the embryo of that animals to develop non-functional structure which disappear or become it's reduced before the catch out. ஒரு அனிமல்ஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடி, ஒரு யங்கோன்ஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடி, கேச்சிங் முன்னாடி அது மேபி டிஸப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. the teeth is some, அதாவது பேர்ட்ஸுக்கு டீத் இருக்காது நம்ம சொல்றோம். ஆனா ரெப்டைல் இருந்தாலும் பேர்ட் வந்தது. teeth is some birds are embryo the present through not at bracket. அது எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல கொஞ்சம் இருக்குமா, அது தேவையில்லாத போது அந்த கேட்ச் அவுட் ஆகும்போது that everything will be disappear. presence of the hairy coat in the fetus of the whale, அதுக்கு அப்படித்தான் இருக்குமா. சரி, நிறைய சொல்லலாம். இப்ப நம்ம ஹியூமன் பீயிங்கே எம்பிரியோ ஸ்டேஜ், எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல அந்த ஸ்கேன்ல பார்த்தா ரொம்ப பயமா பூதம் மாதிரி பேய் மாதிரி இருக்கும். ஒரே ஹேர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். திரும்ப அது டெவலப் எல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி பேஜ் நம்பர் 21ல நிறைய டயக்ராம் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு டயக்ராம் அது பாருங்க. நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் வெர்டிபிரேட் ஆர்கன்ஸ், ஜெனரலி வெர்டிபிரேட். இதுல வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் சர்டன் ஆர்கன் லைக் பிரைன், இயர், ஐ, ஹார்ட், இல்ல ஹார்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹார்ட்ல இருந்து பேர்ட்ஸ்ல இருந்து மேமல் வரைக்கும், இதுல ஃபிஷஸ் 2 சேம்பர்ஸ்ல ஆரம்பிச்சு 4 சேம்பர்ஸ் வரைக்கும் இருக்கு. சரியா? இதுல ஒரு தியரி சொல்லியிருக்காங்க, ரீகேப்சுலேஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தியரி பேரு ரீகேப்சுலேஷன் தியரி. ரீகேப்சுலேஷன் தியரின்னு சொன்னவொடனே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும்னா வான் பியர். ஓகே, சோ இதுல ரெண்டு கொஞ்சம் டவுட் வரும் உங்களுக்கு. இது அதாவது பயோஜெனடிக் தியரி ஆர் லா அப்படின்னு சொன்னா ஹெக்கல், எர்ன்ஸ்ட் ஹெக்கல். ரீகேப்சுலேஷன் தியரி அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வான் பியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன சார் சொன்னா, ஆண்டோஜெனி ரிப்பீட்ஸ் பைலோஜெனி. ஆண்டோஜெனி இந்த பாத்தீங்களா, ஆண்டோஜெனி ரீகேப்சுலேட்ஸ் தட் பைலோஜெனி. இந்த ஹெக்கல், எர்ன்ஸ்ட் ஹெக்கல் பயோஜெனடிக் லா. அத ஹெக்கல் இவர் என்ன அது என்ன சார் ஆண்டோஜெனி பைலோஜெனி அப்படின்னு என்ன சார்னு கேட்டா, ஆண்டோஜெனி இந்த லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் அனிமல், ஒரு அனிமலுடைய லைஃப் ஹிஸ்டரியை பத்தி ஃபுல்லா பாக்குறது ஆண்டோஜெனி. சரியா? பிறந்ததுல இருந்து அந்த லைஃப் ஹிஸ்டரி. பைலோஜெனினா the evolutionary history of the race of animal. இப்ப திரும்ப புரியும்படி சொல்றேன் பாருங்க. ஆண்டோஜெனினா ஒரு எக்குல இருந்து எம்பிரியோ உருவாகிற வரைக்கும் அதை பத்தி படிச்சா ஆண்டோஜெனி சார். இல்லைன்னா அது இறக்குற வரைக்கும் ஒரு எக்கு, லார்வா, பீப்பா, அடல்ட், இதை ஃபுல்லா படிக்கிறது ஆண்டோஜெனி. பைலோஜெனினா இந்த அனிமல் இதுக்கு முன்னாடி எந்த அனிமல் இருந்தது, அதுக்கு முன்னாடி என்ன அனிமல், அதுக்கு முன்னாடி என்ன அனிமல், இதுக்கு அடுத்து என்ன அனிமல் வந்திருக்கு. அப்ப இதுதான் பைலோஜெனி, எவல்யூஷனரி ஹிஸ்டரி ஆஃப் த ரேஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? த சயின்டிஸ்ட் டிஸ்கவர் தட் இது ஆண்டோஜெனி அண்ட் பைலோஜெனி. இதான் நம்ம சயின்டிஸ்ட் என்ன பயோகெமிக்கல் ரீகேப்சுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுல ஃபிஷஸ் பொறுத்தளவு அக்வாட்டிக் எக்ஸ்கிரீஷன் வந்து அமோனியா, பட் அதே அடல்ட் ஆம்பிபியன்ஸ் யூரியா, பட் டேட்போல் அமோனியா. யோசிச்சு பாருங்க, ஃபிராக் தான். அது டேட்போல் வந்து அக்வாட்டிக்கல் இருக்கும்போது அமோனியா, அதே டெரஸ்ட்ரியலுக்கு வரும்போது ஆம்பிபியன் வந்து யூரியாவா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் தட் ஆர்கானிக் எவல்யூஷன். ஆர்கானிக் எவல்யூஷனுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். ஸோ இது எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ், அதாவது ஃபாசில்ஸ். இது இல்லைனாவே ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல இல்லை சார். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா 10வது யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். சரியா? ரைட். ஜியாலஜிக்கல் ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் வரும். அப்ப ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப சும்மா ஒரு பிரீஃபா மட்டும் பார்ப்போம். ஸோ பேலண்டாலஜி, ஃபாதர் ஆஃப் பேலண்டாலஜி வின்சி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பேலண்டாலஜி கூவியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டடி அது என்ன சார் பேலண்டாலஜி அப்படின்னு கேட்டா, ஸ்டடி அபவுட் த பாஸ்ட் லைஃப் பேஸ்ட் ஆன் தட் ஃபாசில் ரெக்கார்ட். நம்ம ஹியூமனே இருக்கணும், ஹியூமன் எவல்யூஷன் எடுத்துக்கோங்க. யாராவது இப்ப நம்ம வந்து ஹோமோசெப்பியன்ஸ் அண்ட் செப்பியன்ஸ் நம்ம ஆக்சுவலா சொன்னா நாட் ஹோமோசெப்பியன்ஸ். ஆக்சுவலி நம்ம ஹோமோசெப்பியன்ஸே நம்ம பார்க்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சிவிலைஸ்டு மேன், வி ஆர் சிவிலைஸ்டு மேன். அப்ப அதுக்கு முன்னாடி ஹோமோ எரக்டஸ், ஹோமோ நியண்டர்தால், ஹோமோ அது மாதிரி ஜாவா மேன், ஏப் மேன், ராமாப்திகஸ், அப்படியே சொல்லிட்டே போகலாம் பின்னாடி. இதுல யாராவது நம்ம பார்த்தோமா?
இந்த ராமாப்திகஸ், இந்த டூல் மேக்கர், அவர் யாராவது நம்ம பார்த்தோமா? பார்க்கல. பார்க்காம இதெல்லாம் எப்படி சார் இவங்களை எடுத்து இவங்க வந்தாங்க, இவங்க எடுத்து 10ஆம் யூனிட்ல இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். அது எப்படி தெரியும்? தட் இஸ் எவ்ரிதிங் இஸ் a fossil based on the fossil. ஃபாசில்ஸே இல்லைன்னு வச்சுக்கோமே, இந்த பேலண்டாலஜியே கிடையாது. ரெக்கார்டட் இஸ் பேலியோசுவாலஜி, அனிமல் ரெக்கார்ட் சொல்றது. அப்ப ஏஜ் ஆஃப் த ராக் அண்ட் ஃபாசில்ஸ் வில் பி ஸ்டடிட் யூசிங் தட் ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங். அதுல வந்து யுரேனியம் 235, கார்பன் 14, பொட்டாசியம் 40, அது மாதிரி ட்ரிட்டியம், நிறைய லெட், ரூபிடியம், தோரியம், இந்த மாதிரி நிறைய ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் மூலம் இந்த பேலண்டாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல நடக்குது. இப்பயும் உங்களுக்கு தெரியும், நிறைய பேலண்டாலஜிக்கல் ஸ்டடீஸ் தமிழ்நாட்டிலேயும் நடந்துட்டு தான் இருக்குது. சரியா? இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன சார் அப்படின்னா கண்டா, நான் தனி டைட்டில் வரும்போது சொல்றேன். ஒன்லி த ஹார்ட் பார்ட் இஸ் வில் ப்ரிசர்வ்டு. தனியா இதுவும் 10th யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஃபாசில் அண்ட் ஃபாசிலைசேஷன்ல ஒரு கொஸ்டின் வரும் 10ஆம் யூனிட்ல. இப்போ இங்க சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இருக்கு இங்க வந்து. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபாசில்ஸ் வில் பி டெஸ்ட்ராய்டு இன் தட் சாஃப்ட். ஒரே ஹார்ட் பார்ட் மட்டும் தான் டெஸ்ட்ராய்டு ஆகாது. இதுல ஃபாசில் பார்க் ஏரியா ஹேவிங் தட் ரிச் இன் தட் டெபாசிஷன் ஆஃப் த ஃபாசில், தட் இஸ் கால்ட் ஃபாசில் பார்க் அப்படின்னு சொல்றோம். சரியா? The most of the fossils are found in the sedimentary rockல தான் இருக்கும். அதுல சி ஃப்ளோர்ல நிறைய இருக்கும்னு சொல்றாங்க. பேஜ் நம்பர் 22ல சில ஃபாசில் பார்க் இன் இந்தியால என்னென்னலாம் எங்கெங்க ஃபாசில் பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு. அது பீர்பால் சகானி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேலண்டாலஜி. ஏன்னா பீர்பால் சகானி இவர் வந்து பெஸ்ட் பேர்ட் வாட்சர் அப்படின்னு அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. நிறைய ஃபாசில்ஸ் ரெக்கார்ட் நிறைய ஒரு பண்ணியிருக்காரு. அதுதான் அதோட ஸ்பெஷல். ரைட். ஸோ இதுல நெக்ஸ்ட் வந்து ஃபாசில் ரெக்கார்டு, அது பார்த்துக்கோங்க இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னா. அடுத்தது இந்த மிஸ்ஸிங் லிங்க், லிவிங் கனெக்டிவ் ஃபாசில்ஸ், மிஸ்ஸிங் லிங்க் இதுல நான் கொடுக்கல, பார்ப்போம் சார். சப்போஸ் ரொம்ப முக்கியம் கனெக்டிவ் லிங்க். ஒரு காலத்துல கனெக்டிவ் லிங்க்ல தான் சார் கொஸ்டின் வந்தது. இப்பெல்லாம் மிஸ்ஸிங் லிங்க்ல தான் கொஸ்டின் வந்திருக்கு டிஆர்பில. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சார் மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு சொன்னா, இட்ஸ் எக்ஸ்டிங்க்ட் தட் ஆர்கானிசம் that possess the character of the 2 different taxonomic category. அதாவது அவ்வளவுதான், அது அழிஞ்சிருச்சு. ஆர்காப்டெரக்ஸ் தான், வேற ஒண்ணு புதுசா ஒண்ணு இதுல நம்ம பெருசா ஒண்ணு மிஸ்ஸிங் லிங்க்ல சொல்ல போறோம். இப்ப ஆர்காப்டெரக்ஸும் மிஸ்ஸிங் லிங்க்ல வரக்கூடியதான். இப்ப ஆர்காப்டெரக்ஸ் உலகத்துல இருக்கா? கிடையாது. சரியா? அது மாதிரி இன்னொரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், சைமூரியா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா ஆர்காப்டெரக்ஸ்னு ஊரே எழுதும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு எல்லாரும் படிச்சவங்க படிக்காதவங்க, சுவாலஜின்னு படிச்சவங்க எல்லாருமே இதுக்கு என்ன செய்வாங்க? ஆன்சர் பண்ணுவாங்க. பட் இந்த சைமூரியா தெரியாது ரொம்ப பேருக்கு. இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லி. ஸோ சைமூரியா இது வந்து ஆம்பிபியன் சார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்ல. லிங்க் பிட்வீன் த ஆம்பிபியன் அண்ட் ரெப்டைல். ஆம்பிபியன்ல இருந்து தான் ரெப்டைல் வந்ததுக்கு ஒரே எவிடன்ஸ் சைமூரியா தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. போத் ஃபைலத்தோட கேரக்டர்ஸும் அதுக்கு இருக்குது. ஆர்காப்டெரக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட கேரக்டர்ஸ் இருக்குன்னு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். இதுவும் ஃபாசில்ஸ் ஃபவுண்ட் இன் தட் ஆந்திரனோட ஜெர்மன்ல கிடைச்சிருக்கு. நவ் இட்ஸ் வில் பி டிஸ்பிளே. இது இருக்கு மியூசியம், லண்டன் மியூசியம், பிரிட்டிஷ் லண்டன் மியூசியத்துல ஆர்காப்டெரக்ஸ் வச்சிருக்காங்க. பார்க்கணும், போய் பார்த்து வரலாம். அடுத்த ரெப்டைல்ல லைக்கோனியம் சொல்லுது. பிட்வீன் தட் ரெப்டைல் அண்ட் மேமல் கனெக்டிவ் மிஸ்ஸிங் லிங்க். இதுவும் அது டெட்ரோபன் தான். இது வந்து டெட்ரோஸ்பாஞ்சியா அண்ட் ஜிம்னோஸ்பர்ம் கூட கனெக்டிவ் லிங்க். நாட் மிஸ்ஸிங் லிங்க், நாட் கனெக்டிவ் லிங்க், மிஸ்ஸிங் லிங்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மிஸ்ஸிங் லிங்க்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கடுத்து லிவிங் ஃபாசில்ஸ். இது என்ன சார் லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னு கேட்டா, இது வந்து உயிருடன், அதாவது which were that believed to become extinct, but there is still it survived without undergoing any changes. எந்த சேஞ்சஸ் இல்லாம இப்பயும் அது அப்படியே முதல்ல எப்படி வந்ததோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் மிஸ்ஸிங் லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிவிங் ஃபாசில்ஸ்ல இதுல முக்கியமா ரொம்ப பேசிக்கா நம்ம டக்குன்னு சொல்லணும்னா நம்மளுக்கு காக்ரோச் ஞாபகம் வரணும் சார். காக்ரோச் இருக்கு பாத்தீங்களா? காக்ரோச் எல்லாம் ஒரு லிவிங் ஃபாசில் தான். ஃபர்ஸ்ட் எப்படி ஆரிஜின் ஆச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குமா, எந்த பெருசா மாடிஃபிகேஷன் நடக்கலன்னு சொல்றாங்க. பேஜ் நம்பர் 23ல சில இது நான் லிவிங் ஃபாசில்ஸ் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 இருக்கு. அவை நல்லா பார்த்துக்கோங்க. அதுல இந்த லாட்டிமிரா, லிமுலஸ் தான் கிங் கிராப்னு சொல்லுவாங்க. சரியா? பெரிபேட்டஸ் உங்களுக்கு தெரியும். நியோப்ளினா, மொலஸ்கா, ஸ்பினோடான், ரெப்டைல்ஸ், இதெல்லாம் வந்து அந்த லாட்டிமீரியா அந்த லிவிங் ஃபாசில்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துங்களா. லாட்டிமீரியா வந்து ஒரு லிவிங் ஃபாசில்ஸ். ஆக்சுவலா இது வந்து இது ஒரு லிவிங் ஃபாசில்ஸ்ல இருக்கக்கூடியது. சரியா?
எழுத மாட்டேங்குது. எஸ், ஓகே. அடுத்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். இதை பத்தி நான் 10th யூனிட் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். The sequential geographical events in the different age group of, I mean, ancient history of that. இதுல வந்து நம்ம சிலபஸ்ல கிடையாது. ஹார்ஸ் எவல்யூஷன் பத்தி நம்ம சிலபஸ்ல கிடையாது. இதுதான் சும்மா லைட்டா பார்த்துக்கோங்க. ஹார்ஸ் எவல்யூஷன் சார் யூஜிடிஆர்பில இதெல்லாம் உண்டு சார். சிலபஸ்ல ஹார்ஸ் எவல்யூஷன்லாம் உண்டு. சரியா? சும்மா நீங்க எப்படி ஹியூமன் எவல்யூஷனுக்கு அடுத்து யார் யார் வர்றாங்க இந்த இடத்துல ஈக்குவல்ஸ்ல ஆரம்பிச்சு யார் யார் அடுத்தடுத்து வருவாங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். வேற ஒண்ணும் இல்லை, பெருசா ஒண்ணு நீங்க செய்ய வேண்டாம். சரியா? ரைட். I mean, mass extinction, the animal become a large scale over that related that span of time சொல்லக்கூடியது. ஸோ the mass extinction தான் டைனோசார் தான் நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படியே ஒரு காலத்துல உலகம் ஃபுல்லா டைனோசார் தான் இருந்தது. அப்படியே மாசா அது வந்து அது அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. Significance of fossil studies, இது வந்து ஃபாசில்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் பேலண்டாலஜிக்கல் பொறுத்தளவு. சரியா? இதை பத்தின இது ஃபாசில்ஸும் அந்த 10th யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். அடுத்தது பயோ ஜியோகிராபிக்கல் எவிடன்ஸ். பயோ ஜியோகிராபிக்கல் அப்போ நம்ம தெரியும். இது நான் டார்வினிசம் வரும்போது ரொம்ப டீட்டெயிலாவும் சொல்லுவேன். டார்வினிசம் சரியா? இருந்தாலும் இங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துல என்ன தேவையோ அதை மட்டும் இங்க சொல்றேன். அந்த டார்வினிசம் ரொம்ப டீட்டெயிலா, நேச்சுரல் செலக்ஷன் வரும்போது இன்னும் ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். சரியா? சரி. பயோ ஜியோகிராபிக்கல் எவிடன்ஸ் இதான் டார்வின் ஃபின்ச்சஸ் த லைஃப் ஆஃப் ஓஷானிக் ஐலாண்ட். ஸோ ஆக்சுவலா கலப்பகஸ், நம்ம டார்வின் ஃபின்ச்சஸ்ன்னு சொன்னாவே கலப்பகஸ் ஐலாண்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா சார்? இது வந்து நத்திங் சார். இது வந்து கலப்பகஸ் ஐலாண்ட் சொன்னோன்னா இது ஏதோ ஒரு ஐலாண்டு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது சிங்கிள் ஐலாண்ட் கிடையாது. ஸோ இது வந்து குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். அதுல மெட்டீரியல் சின்ன கரெக்ஷன் சார். அதாவது 14 கொடுத்துருக்கு. சரியா? 14 கொடுத்துருக்கு. ஆக்சுவலா 19 ஏதாவது கரெக்ஷன் பண்ணிருக்கேனா? No, sir. பக்கத்திலே சரி, பக்கத்திலே 19 போட்டுக்கோங்க. 19 ஸ்கூல் புக்லயும் 19 தான் இருக்கு. 19 பண்ணிடலாமா சார்? எழுதிக்கோங்க. 19 ஐலண்ட்ஸ் இன் தட் பசிபிக் ஓஷன். இதுல வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் தட் நார்த் பார்ட் ஆஃப் த சவுத் அமெரிக்கா அந்த ஏரியால இருக்குது. திஸ் ஐலண்ட்ஸ் ஆர் லிவிங் லெபார்டரி ஆஃப் எவல்யூஷன் சொல்லுவாங்க இந்த ஐலண்ட தான். சரியா? லிவிங் லெபார்டரி. ஸோ ஆக்சுவலா த சார்லஸ் டார்வின் டூரிங் ஹிஸ் ஸ்டடீஸ் தட் நேச்சர். அப்ப இதை பத்தி நான் டார்வினிசம் ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன் சார். சும்மா இங்க பிரீஃபா தான் சொல்றேன். ஸோ அவர் வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ஷிப் மூலம் தான் அந்த டார்வின் கலபாகஸ் ஐலண்டுக்கு போனாங்க. அந்த ஷிப் பேரும் தப்பா தான் இருக்கு இதுல. HMS பீகிள் சார். இந்த நான் எழுதுறேன் பாருங்க. அது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. HMS. இதுவும் டிஆர்பியோட கேட்டாங்க சார். சரியா? இது அதாவது என்ன கப்பல் அப்படின்னா டைட்டானிக்னு எழுதிடக்கூடாது. அந்த கப்பல் பேரு வந்து HMS பீகிள். ஆனா டிஆர்பி என்ன கேட்டாங்க தெரியுமா? இந்த கப்பல் எந்த நாட்டு கப்பல் அப்படின்னு. எந்த நாடு சொல்லுங்க? British. இங்கிலாந்து. ஓகே, பிரிட்டிஷ். இங்கிலாந்து ஷிப் பின்னாடி இருக்கும். நான் டீட்டெயிலா சொல்றேன். இங்க இந்த இடத்துல தேவையில்லை, இருந்தாலும் நான் சும்மா சொல்றேன் நான், அவ்வளவுதான். ரைட். ஸோ இங்கிலாந்து. ஸோ சவுத் அமெரிக்கா அண்ட் கலபகஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் கனெக்டட் டு தட். இதுல இந்த பேர்ட்ஸ் வந்து நிறைய இந்த கலபகஸ் ஐலாண்ட்ல பார்த்திருக்காரு. அந்த குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் வி ஆர் கால்ட் அஸ் டார்வின் ஃபின்ச்சஸ். டிஆர்பி பிஜில கேட்ட கொஸ்டின். டார்வின் ஃபின்ச்சஸ்னா என்ன மீனிங்? டார்வின் ஃபின்ச்சஸ்னா குரூப் ஆஃப் பேர்ட்ஸ்னு அர்த்தம், அவ்வளவுதான். டிஆர்பில கேட்டிருக்காங்க இது. சரியா? So he noticed on this island that insect eating warblers and woodpeckers are totally absent. சரியா? சும்மா பிரீஃபா தான் சொல்றேன் சார், பின்னாடி பார்ப்போம். Finches to that developed from that ancestor of that South America. So இது அப்படியே migrated from that mainland to that Galapagos Island. அப்படியே migrate ஆகி ஒரு இடத்துல வந்து accumulate ஆயிருக்கு. So adopted the different feeding habitat. As a result, the different beak of that finches. அதோட finches ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா, அது அழகுகள். அந்த பேஜ் நம்பர் 24ல அந்த பேர்ட்ஸ் உள்ள அழகை மட்டும் பாருங்க. பின்ச்சஸ், அந்த மூக்குன்னு சொல்லுவோம்ல, எல்லா பேர்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்னன்னா ஃபீடிங் ஹேபிட்டை பொறுத்து அது இப்படி மாடிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனிமல் சம்வாட் த டிஃபர் ஃப்ரம் தட் ancestral forms such that change in the past of the evolution. ஸோ கலபகஸ் ஐலண்ட்ல ஆம்பிபியனே இருக்காங்க சார். இது முக்கியமானதுதான். நோ ஆம்பிபியன்ஸ். நம்ம நினைப்போம் அங்கெல்லாம் கண்டிப்பா ஆம்பிபியன் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த ஆம்பிபியன் இருக்காதான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா?
ரைட். அடுத்த டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல நம்ம இது என்ன சார் டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னா generally it's a common ancestor incubating the different geographical area. இதுல வந்து alligators ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். alligator occur that சவுத் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏன்னு ஈஸ்டர்ன் சைனால இருக்குமா. இந்த alligators இது வந்து எப்படின்னா 2 regions are will be separated for long time and developed some that ஏன்னா some mutationலாம் நடந்த வகை இதுல சில ஃபிஷஸ் பர்டிகுலரா லங் ஃபிஷஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து அப்படியே செப்பரேட் ஆன உடனே அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு போன பிறகு அதுக்கு வேற வேற நேம் இருக்கு. கேட்க வாய்ப்பு இருக்கு சார். இதுல டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்ன உடனே கொஸ்டின் கேட்டா ஒரு 3 கொஸ்டின் தான். அது லங் ஃபிஷ் தான். அதுல ஆஸ்திரேலியால உள்ள லங் ஃபிஷ்க்கு பேரு நியோசெரட்டஸ். சரியா? அமெரிக்கால உள்ள சவுத் அமெரிக்கால லங் ஃபிஷ் பேரு லெபிடோப்டரஸ். சவுத் ஆப்பிரிக்கால வந்து புரோட்டோப்டரஸ். இது எல்லாருக்கும் தெரியும். புரோட்டோப்டரஸ், சவுத் ஆப்பிரிக்கன் லங் ஃபிஷ், புரோட்டோப்டரஸ். இந்த 3 ஒரு காலத்துல இந்த 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும் சார். இந்த 3 படிச்சா போதும். ஆப்பிரிக்கன் லங் ஃபிஷ், அமெரிக்கன் லங் ஃபிஷ், ஆஸ்திரேலியன் லங் ஃபிஷ். இப்பயும் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கேமல் ஃபவுண்ட் இன் தட் ஆசியா அண்ட் சவுத் அமெரிக்கா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தா டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல. நான் சொல்றேன்ல, அந்த நியோசெரட்டஸ்னா ஆஸ்திரேலியாவில் மட்டும் தான் இருக்கும், உலகத்துல வேற எங்கேயுமே இருக்காது. லெப்டோப்டரஸ்னா அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா மட்டும்தான். புரோட்டோப்டரஸ்னா ஆப்பிரிக்கா மட்டும்தான். அதான் வந்து discontinuous distribution. Restricted are next. Restricted distribution எப்படின்னா restriction that unique organisms are confined to some part of the world. வேற எங்கேயுமே இருக்காது. இதுவும் அப்படித்தான். The egg-laying mammals, எக்கிட்னா, இந்த எறும்பு திண்ணின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வேற எங்கேயுமே இருக்காது. அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பயோகெமிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் எவிடன்ஸ். இது எப்படின்னா மோஸ்ட்லி தட் என்சைம்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ என்சைம்ஸ் பொறுத்தளவு இதுல வந்து ஜென்ரலா லைக் தட் லோயர் அனிமல் இருந்து ஸ்பாஞ்சஸ்ல ஆரம்பிச்சு மேமல் வரைக்கும் என்சைம்ஸ்ல பெரிய மாற்றம்லாம் இருக்காது. எல்லாத்துலயும் அந்த அமைலேஸ் என்சைம் என்ன வேலை செய்யும்? ஸ்டார்ச் கன்வெர்ட் த மால்டோஸ். லிப்பேஸோட வேலை என்ன செய்யும்? லிப்பிட்ஸ் கன்வெர்ட் த ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். அவ்வளவுதான். அது வந்து ஒரு சாதாரண ஒரு லோயர் அனிமல்ல இருந்து ஹையர் அனிமல் வரைக்கும் அப்படித்தான். அது மாதிரி ஹார்மோன் அப்படிதான். டிஃப்ரெண்ட் வெர்டிபிரேட்ஸ் இந்த சிமிலர் இன் தட் கெமிக்கல் நேச்சர். ஹார்மோன் the target mode of action எல்லாம் ஒண்ணுதான். இப்ப இன்சுலின் வந்து நம்மளுக்கு மட்டும் இன்சுலின் கிடையாது, அனிமல்ல இருந்து எல்லாத்துக்கும் இன்சுலின் உண்டு. இங்க நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷனோ அதுக்கு அந்த ஃபங்க்ஷனை செய்யும். I mean blood and lymph, the components and functions are almost similar. blood protein and the hematine crystals precipitation அதுவும் almost blood protein for all birds and mammals are almost similar. so இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. so இது வந்து பயோகெமிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சார். ரைட். so that's all about that evidence of evolution சொல்லக்கூடியது. அடுத்த இன்னொரு 5 pages என்னன்னா இது ஒரு வேற புக்கு. இதையும் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது இல்லாததை இதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் தான். ஏற்கனவே சொன்னதான், சொல்லாத மட்டும் நான் சொல்றேன். பாருங்க, எவிடன்ஸ் ஃபார் எவல்யூஷன்ல பயோஜியோகிராபிக்கல் எவிடன்ஸ், இதுல பயோஜியோகிராபிக்கல் ரியல், இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்டே பார்த்தோம். சரியா? இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். நல்லா ஞாபகம் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் டிஆர்பிலேயே வந்திருக்கு. ஓகே, இந்த பேஜ் நம்பர் 26ல இது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்லயே நம்ம டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட் டாபிக்கா பயோஜியோகிராபில். இது எதுல வரும்? இது வந்து அடுத்த யூனிட்ல வரும். பயாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ் அடுத்ததுல வரக்கூடியது இது எல்லாமே. ஸோ இதுல அந்த ரீஜன் 4 ரீஜனா பிரிக்கிறோம் பாத்தீங்களா? ஜூ ஜியோகிராபிக்கல் இன் இந்தியா இந்த வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்னா 9ஆம் யூனிட்ல ஈகாலஜில ஃபர்ஸ்ட் டாபிக். சரியா? ஸோ அதுல நம்ம படிச்சிருப்பீங்க. இதே தான் மொத்தம் வந்து வேலஸ் வந்து 6ஆ பிரிச்சுக்கிறாரு. அந்த 6 ரீஜன் அக்கார்டிங் டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேர்ட்ஸ். சார் இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இதுல பாருங்க, இது ரொம்ப நீங்க இந்த பேஜ் நம்பர் 26 அசால்ட்டா பார்க்க கூடாது. இது என்ன சார்ந்த முடிச்சிட்டாருல, இதுக்கு வந்து 5 பக்கம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு, அங்கதான் நல்லா இருக்குல்ல, எதுக்கு எவிடன்ஸ் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஏன் இதை திரும்ப இந்த 5 பக்கம் நடுவில் கொடுத்துருக்கேன்னா, இந்த 5 பக்கமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு சில இதுகிட்ட உங்களுக்கு ஹிண்ட் சொல்றேன் பாருங்க. பயோஜியோகிராபிக்கல்ல 6 மேஜர் பயோஜியோகிராபிக்கல் ரீஜன், இது ஒரு கொஸ்டின். சரியா? இதுல பாருங்க, that's real based on the distribution of animal and plant. நல்லா கவனிங்க, அனிமல் அண்ட் பிளான்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு யார் சொல்லியிருக்கா?
ஸ்கிளாட்டர்னு இருந்து இந்த இயர் ஆஃப் 1858 சார். நம்மளுக்கு தெரிஞ்ச அதாவது பயோஜியோகிராபிக்கல் ரீஜன் சொன்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சது வேலஸ் மட்டும் தான். ஆனா இங்க புதுசா ஒருத்தர் வர்றாரு பாருங்க. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அண்ட் விச் பேசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அனிமல் அண்ட் பிளான்ட்னு சொன்னா வேலஸ சொல்லக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சதுல வேலஸ் மட்டும் தான். இது எல்லா புக்லயும் இது கொடுத்துருக்க மாட்டாங்க சார். சில புக்கு மட்டும் நல்ல புக்ல மட்டும் தான் சார் கொடுத்துருக்காங்க. எல்லா புக்லயும் வேலஸ மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? அவே நம்ம எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். ரைட். த ஃபர்ஸ்ட் டைம் தட் டிவிஷன் ஆஃப் தட் வேர்ல்ட் அதாவது 1958 சாரி 19 கிடையாது 1858. அதே இது பாருங்க. The region according to the distribution of birds அதை வச்சு 1876 தான் வேலஸ் adapted to the for all the animals. இவர் தான் ஆறா பிரிக்கிறார். இவரு அனிமல் மேக்சிமம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேர்டு, அங்க வந்து பிளான்ட், அந்த மாதிரி ரெண்டு இதை வச்சு பிரிச்சிருக்காங்க. இதுல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சார், பேலியார்டிக், ஓரியண்டல், இத்தியோப்பியன், ஆஸ்திரேலியன், நியோட்ரோபிக், இதெல்லாம் பார்த்ததா நீங்க பாத்துக்கோங்க. இதுல நான் ஏற்கனவே நடத்தும் போது சொல்லியிருக்கேன், ஈகாலஜில ஃபர்ஸ்ட் டாபிக் நடத்தும் போது சொல்லியிருக்கேன், ஒரு கொஸ்டின் கண்டிப்பா பயோஜியோகிராபிக்க தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதுல இந்த லைன் பாருங்க, the Palearctic and Oriental regions are separated by high mountain range. லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின் சார் இது. இந்த லைன் அப்படியே கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும் ஓரியண்டல்ங்க நம்ம ஏரியான்னு என்னது இந்தியா. பேலியார்டிக் நடுவுல ரெண்டுக்கு நடுவுல யார் இருக்கு, அந்த பெரிய பெரிய இமயமலை யார் இருக்கா, இமயமலை இருக்கா. அப்ப ஹை மவுண்டைன் ரேஞ்ச். வேற எங்கேயுமே ஹை மவுண்டைன் ரேஞ்ச் ரெண்டு ரீஜனை பிரிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமானதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதுமாதிரி வேலஸ் லைனை பற்றி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இங்க எல்லாமே கொடுத்துருக்கு. அலிகேட்டர், லங் ஃபிஷ், அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ரெஸ்ட்ரிக்டட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதான் சார். அதுல வந்து மெயினா அந்த ஹெச்எம்எஸ் இங்க கரெக்டா இருக்கு. ஹெச்எம்எஸ் பீகிள், கலபகாஸ் ஐலண்ட், இதுல 14 மெயின் ஐலாண்ட் தான் சொல்லியிருக்காங்க சார். இதுல என்னன்னா மேக்சிமம் அப்படிதான் சில புக்ல 14 கொடுத்துருக்கு, ஆனா 12th வந்து 19 கொடுத்துருக்கு சார். கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஸ்கூல் புக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? ரைட். ஸோ த லிவிங் லெபார்டரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. இந்த பேர்ட்ஸ் பேர் தான் ஃபின்ச்சஸ். இது 2019 கேட்ட டிஆர்பி கொஸ்டின். A group of bird we are called as finches. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, இதுல ஒவ்வொரு லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பேஜ் நம்பர் 27. அடாப்டிவ் ரேடியேஷன் சொன்ன உடனே டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஞாபகம் வரணும். மறந்துடாதீங்க. சரியா? அடாப்டிவ் ரேடியேஷன். நெக்ஸ்ட் டைவர்ஜென்ட் சொல்லுங்க, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். த கான்செப்ட் ஆஃப் அடாப்டிவ் ரேடியேஷன் இன் எவல்யூஷன் சொன்னவர் வந்து ஆஸ்பான். தனி புக்கே இருக்கு சார், எவல்யூஷன் பை ஆஸ்பான் சொல்லிட்டு. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, அடாப்டிவ் ரேடியேஷன் டார்வின்னா அப்படின்னா டார்வினை போட்டுருவோம். டார்வினுக்கு இந்த கான்செப்ட சொன்னவர் யாருன்னா டார்வின் கிடையாது. ஏன்னா நம்ம இங்க கூட உங்களுக்கு டார்வின் ஞாபகம் வர மாட்டாங்க. அடுத்து இந்த நேச்சுரல் செலக்ஷன் நடத்தும்போது ஃபுல்லா டார்வின் சொல்லிட்டே இருப்பேன். அப்ப டார்வின் தான் வருவாருன்னு நீங்களா கெஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் தாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டார்வின் ஃபின்ச்சஸ் ஏற்கனவே நம்ம இதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இங்க பாருங்க, கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா அடாப்டிவ் கன்வர்ஜென்ஸ், அது டைவர்ஜென்ட் எவல்யூஷன், இது அடாப்டிவ் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவது. இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம். இதுல இந்த ஐ ஆஃப் ஆக்டோபஸ், மேமல், இந்த கொஞ்சம் இதுதான் பேரலல் எவல்யூஷனாவும் மாறும்னு சொல்றோம். சரியா? ரைட். அடுத்த எவிடன்ஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் அனாட்டமி அண்ட் மார்பாலஜி, ஹோமோலாகஸ் ஆர்கன் எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் டீட்டெயிலாவே பார்த்தாச்சு சார். ஹோமோலாகஸ் ஆர்கன் நான் ஏற்கனவே சொன்னதான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அனாலாகஸ் சொன்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், ஹோமோலாகஸ்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா இல்ல சொல்லியிருக்கு. வெஸ்டிஜியல் ஆர்கன், கனெக்டிவ் லிங்க் பேஜ் நம்பர் 28, 29ல கனெக்டிவ் லிங்க் ஃபுல்லாவே இங்க சொல்லியிருக்கோம். எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ் சார் அங்கதான் படிச்சிட்டோமே சார், எதுக்குன்னு கேட்க வேண்டாம், சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க. சரியா? ரீகாப்சுலேஷன் தியரி 30ஆம் பக்கத்துல இருக்கு. ஆண்டோஜெனி ரிப்பீட்ஸ் பைலோஜெனி எக்ஸாம்பிள், பேலண்டாலஜிக்கல் எவிடன்ஸ் யார் யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுமாதிரி ஃபாசில்ஸை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஃபாசில்ஸுக்கு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ், என்னென்ன ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் தான் பயன்படுத்துறாங்க ஃபாசில்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது தனியா எஸ் சொல்லுங்க மிஸ். சார் ஹெச்எம்எஸ் பீகிள் வந்து அப்ப அமெரிக்காவை சார்ந்தது தானே சார்? இல்ல இங்கிலாந்து. இங்கிலாந்துங்களா? ஓகே. ஆமா, பிரிட்டிஷ் கப்பல். ஓகே சார். ஓகே கேட்ட 2019 கேட்ட டிஆர்பி क्वेश्चन மிஸ் அது.
எஸ் ஓகே சார். ரைட். சரி, நீங்க ப்ரீவியஸ் இயர் அதே மாதிரி அந்த டாபிக் நடத்தும் போது நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் நான் கொடுத்துருக்கேன்ல, அதை பாருங்க. எப்படிலாம் கொஸ்டின் எவல்யூஷன்ல கேட்டிருக்காங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஸ்டின் பேங்க் நீங்க பாப்பீங்க, அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பாருங்க. சரியா? ரைட். Yes, சோ sir. இதுல ஓகே மிஸ். ரைட். அதுமாதிரி ஃபாசில் பார்க் இன் இந்தியா சொல்லியிருக்கேன் பாருங்க. சரியா? அதெல்லாம் இருக்கேன். ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அதெல்லாம் இந்த லாஸ்ட் வரைக்கும் பேஜ் நம்பர் 31 வரைக்கும் நீ கம்ப்ளீட்டா பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அவ்வளவுதான் எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸ் கரெக்டா ஒரு 1 hour நடத்திருக்கேன், ஒரு கொஸ்டினுக்கு நடத்திருக்கேன். சரியா? ஒரு கொஸ்டின் ஷியோர். லாஸ்ட் இயர் இப்ப நான் இந்த 1 hour என்ன நடத்தணும் அதுலதான் ஒரு கொஸ்டினும் வந்தது. ஓகேவா? ரைட். 1 minute. சரி, இப்ப 2 கொஸ்டின் நடத்திருக்கோம், அவ்வளவுதான் எவல்யூஷன்ல. மேபி அது ஒரு கொஸ்டின் கூட சொல்லலாம். போன வருஷம் ஆரிஜின் ஆஃப் லைஃப்ல கொஸ்டினே கேட்கல, தியரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் எவிடன்ஸ் அதுல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சரி, அது நம்ம கெஸ் பண்ண முடியாது, ஏதோ ஒரு இதுல ஒரு கொஸ்டின் வரும். சரியா? ரைட். சோ அடுத்த டைட்டில் என்னன்னா, நம்ம சிலபஸோட டைட்டில் நேச்சுரல் செலக்ஷன். இதுதான் நம்ம சிலபஸோட டைட்டில். நான் நேச்சுரல் செலக்ஷன் சொல்லிட்டு தனியா டீட்டெயிலா சொல்லுவேன். அப்ப நேச்சுரல் செலக்ஷன் லமார்க்கிசம் டார்வினிசம் தான் ரொம்ப மெயின். இருந்தாலும் லமார்க்கிசத்தையும் பார்த்துடணும். ஆனா லமார்க்கிசம் டார்வினிசம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, சிலபஸ்லயே இருக்காது, ஆனா கொஸ்டின் கேட்பாங்க. அதான் அதோட ஸ்பெஷல், லமார்க்கிசம் டார்வினிசம். ஓகே, அவை நம்ம எப்பவுமே அதை படிச்சுட்டு நம்ம சிலபஸ்க்கு உள்ள போகலாம். ஓகே ரைட். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். லமார்க்கிசம் அண்ட் டார்வினிசம் அதை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே. ரைட். சரி, இப்ப இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். லமார்க்கிசம், அதுக்கடுத்து டார்வினிசம். மெயினா லமார்க்கிசம், the theory of organic evolution, sir. Theory of organic evolution. Okay, right. இந்த organic evolutionல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். Right. It was proposed by Lamarck. நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். லாமார்க் சொன்ன உடனே இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர், டிஎன்பிசியோட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. I may explain the origin of new species. And he published the book title Plasticus Zoologicus. இதுவும் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் சார், யூஜிலையும் கேட்ட கொஸ்டின். வச்சுக்கோங்க. சரி, Lamarckism the salient feature. So complex living organisms are formed in that simple living organisms. ஒரு சிம்பிள் இருந்தா காம்ப்ளெக்ஸ் வந்துன்னு சொல்றாரு. The environment does not remain, it's a constant. It will be changed. Environment change ஆகும். The change the environment to influence into that plant and animal. அந்த environment plant animal influence பண்ணும் அப்படின்னு சொல்றாரு Lamarck. The change in that environment, it provide the new need for that organism. கண்டிப்பா environment change ஆக ஒரு நியூ நீடு தேவைப்படுது. இப்போ ஒரு காலத்துல டிஆர்பி வெறும் 11th 12th புக் படிச்சாலே பாஸ் பண்ணிடலாம், பிஜி டிஆர்பிஎம். அதுக்கடுத்து 6 புக் படிச்சாலே பாஸ் பண்ணிடலாம். இப்ப அப்படியா சொல்லுங்க? அப்ப எவல்யூஷன் சேஞ்ச் ஆகுது, என்வரான்மெண்ட் சேஞ்ச் ஆக நம்மளும் சேஞ்ச் ஆகிக்கணும், வேற வழி கிடையாது. சரி, in response to the new need, the organism to develop the new structure. இந்த மாதிரி கோச்சிங்கே வர தேவையில்லை. ஒரு காலத்துல அழகா வீட்டுல ஒழுங்கா உட்காந்து எல்லா சிலபஸை எடுத்து படிச்சா பாஸ் பண்ணிடலாம். இப்ப அதெல்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடையாது, நோட்ஸ் கிடையாது, அதுக்கு ஒர்க் அவுட் பண்றது கிடையாது. அப்ப நம்ம இந்த மாதிரி அதை பக்காவா ட்ரெயின் அப் பண்றவா ஈஸியா நீங்க டெவலப் பண்ணி அதை நியூ நீடு தேவை, அதை நியூ ஸ்ட்ரக்சர். ஏன்னா அவ்வளவு காம்படிஷன் ஹெவியா இருக்கு, அதுக்காக சொல்ல வர. So the variation in that organism arise through that effect of use and disuse. I mean, it continues to make that structure. ஒரு ஸ்ட்ரக்சரை கண்டினியூஸா யூஸ் பண்ண அது டெவலப் ஆகும். சரியா யூஸ் பண்ணல அது டிசப்பியர் ஆயிரும், அப்ப டீஜெனரேட் ஆயிரும் சொல்றாரு Lamarck. பின்னா டீடைலா சொல்றேன் நான். I mean, new structure will be developed by that organism. ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் in response to that environment. அது என்ன ஆகும்னா அப்படியே ஃபியூச்சர்ல அது அக்யூர்ட் கேரக்டராவே மாறிடும்னு Lamarck சொல்றாரு. ஒரு புதிய ஒரு அமைப்பு உருவானா அது ஜீன் லெவல்லே மாறிடும், ஒரு அக்யூர்டாவே மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர். அதாவது Lamarck சொன்ன தியரியில ஒரு முக்கியமான பண்புகள், பிரின்சிபல் கூட சொல்லலாம். இருந்தாலும் இவ்வளவு விஷயத்துல ஒரு 4 தான் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பாங்க. சரியா?
இதுல பாத்தீங்களா 4 மெயின் லாமார்க்கிசம்ஸ் ரிலேட்டட் பிரின்சிபல்ஸோட சொல்லலாம். ஒன்னு வந்து இன்டர்னல் அர்ஜ் ஆஃப் ஆர்கனிசம், த ஃபர்ஸ்ட் இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ் சொல்றாங்க பாருங்க. செகண்ட் வந்து தட் என்வரான்மெண்ட் அண்ட் நியூ நீடு, சரியா? என்வரான்மெண்ட் அண்ட் நியூ நீடு. தேர்ட் வந்து யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. ஃபோர்த் வந்து த இன்ஹெரன்ஸ் ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர்ஸ். இந்த டைட்டில் மட்டும் டிஆர்பில கேட்டிருக்காங்க சார், எது லாமார்க்கிசம் சொல்லிட்டு, சரியா? இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். த இன்டர்னல் அர்ஜ் ஆஃப் ஆர்கனிசம். இன்டர்னல் அர்ஜ், the animal and plant the ability to grow and increase the size to attain that maximum size. So not only the body, body மட்டும் கொடுக்கிறது, but also each and every part of that organisms to increase the volume. நம்ம வளர்றோம்னா நம்ம பாடியில உள்ள எல்லா பார்ட்டுமே வளரும். Due to the some short of that internal urge, the animal size will be increased. அப்ப இப்போ ஒரு ஹியூமன்னா எவ்வளவு வளரணும், ஒரு டாக்னா எவ்வளவு வளரணும், ஒரு ஹார்ஸ்னா எவ்வளவு வரணும், ஒரு கேட்னா எவ்வளவு வரணும், இதெல்லாம் எவ்வளவு growth இருக்கணும், இது எல்லாமே அந்த இன்டர்னல் அர்ஜ் தான் காரணம்னு நான் சொல்லல, லாமார்க் சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, என்வரான்மெண்ட் அண்ட் நியூ நீட். The environment is a play important role in evolution. அதுல சந்தேகமே கிடையாது. The change in the environment, the animal also in response to the change. environment change ஆனா நம்மளும் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணே ஆகணும், வேற வழி கிடையாது. So to bring about the new structure, our characters will be appear. The plant growing that fertile soil னு வச்சுக்கோங்களேன், they healthy and luxury இருக்கும். அதே plant growing that unfertile soil னா the weak and thin இருக்கும். இத சிம்பிளா சொன்னோம், சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த மூணாவது தியரி, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. இது டிஆர்பில கேட்ட क्वेश्चन சார். யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. இது யார் சொன்னாங்க அவ்வளவுதான், லாமார்க் முடிஞ்சு வச்சு. The organ, the greater and constant use, the particular organ will be developed. எந்த ஆர்கனை நம்ம ரொம்ப யூஸ் பண்றோமோ அது டெவலப் ஆகும்னு சொல்றாரு. Sometimes that organs are not used in the long time, it will be reduced. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிட்டே வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சில எவிடன்ஸும் சொல்றாரு, சரியா? ரைட். ஸோ பேஜ் நம்பர் 33ல யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரிக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு பாருங்க. இதுல அந்த பேஜ் நம்பர்ல மட்டும் பாருங்க. பேஜ் நம்பர் 33ல கீழே பாருங்க, கீழ இருந்து மேல வாங்க. என்வரான்மெண்டல் சேஞ்ச், ஏதோ ஒரு அனிமலுக்கு ஒரு சம் என்வரான்மெண்டல் சேஞ்ச் ஆகுது, அப்ப நியூ நீடு ஏதோ தேவைப்படுது, அப்ப நியூ ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகுது, அது அக்யூர்ட் கேரக்டரா மாறுதுன்னு லாமார்க் சொல்றாரு. சரி, அந்த நியூ ஸ்ட்ரக்சரை வந்து பக்காவா யூஸ் பண்ணா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் பக்காவா டெவலப் ஆகும், பெட்டரா. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அந்த ஆர்கன்ஸ்ல ஒரு அக்யூர்ட் கேரக்டராவே மாறிடுமா, அது அப்படியே ஒரு நியூ ஸ்பீசிஸே ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு லாமார்க் சொல்றாரு. இது யூஸ் பண்ணா அந்த நியூ ஸ்ட்ரக்சரை, அந்த என்வரான்மெண்ட் தக்கன மாறுற ஸ்ட்ரக்சரை, சரியா? சோ நான் இல்ல சார் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதை டிஸ்யூஸ், அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வில் பி டிஸ்இன்டிகிரேட் ஆர் டிஸ்அப்பியர். அப்புறம் எப்படி நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகும்? சோ அப்ப லாமார்க் சொன்னது இப்ப டிஆர்பிக்கும் பொருந்தும் அப்படின்னா சொன்னா, ஏன்னா இருக்கிற காம்படிஷன் அப்படி இருக்குது. அப்ப நியூ ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து அதுக்கு தக்க நம்ம அடாப்ட் ஆகணும். இல்ல நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் படிப்பேன், 2 மணி நேரம் தான் படிப்பேன் அப்படின்னு யாருக்கு அந்த எபிலிட்டி கூடுன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் படிக்கிறவங்களுக்கு எபிலிட்டி கூடும். அப்ப அவங்களுக்கான அக்யூர்ட் கேரக்டராவே மாறிடும் ஓப்பனா சொன்னா. அப்ப ஃபைனலா நமக்கு ரிசல்ட் வரும். அதான் ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். லாமார்க் அந்த காலத்துலயும் சொல்லிட்டு போயிட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட். இது மட்டும் எக்ஸாம்பிள் இல்ல, நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஜிராஃபி, த லாங் நெக் லாங் ஃபோர் லிம், த ரிசல்ட் ஆஃப் கண்டினியூஸ் யூஸ் தான். அந்த பிக்சரை பார்த்தாலும், பேஜ் நம்பர் 34 பிக்சரை பார்த்தாலே தெரியும். முதல்ல சாதாரண ஒரு கோட் மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு ஷீப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கீழே ஃபுட்டு அவைலபிலிட்டி குறைஞ்ச உடனே என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, மரத்துல வந்து சாப்பிட வேண்டியிருக்கு. அது அப்படியே பிராக்டிஸ் கொடுக்க the original, the short neck, that ancestor to keep that stretch in the neck to the reach in the leaves. So அப்படியே the higher up that trees, அப்ப neck become a longer. இது அப்படியே ஹெரிடிட்டியாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு லாமார்க். ஜிராஃபியா வெப் ஃபுட், இது வந்து இந்த வாட்டர்ல இருக்கக்கூடியது பேர்ட்ஸ்க்கு. the foods are aquatic birds. It's evolved from that non-webbed foods of birds. ஏன்னா இது அக்வாட்டிக்கு தேவை, அப்படி நீந்துறதுக்கு ஒரு படகு துடுப்பு மாதிரி அது தேவைப்படுது நீந்துறதுக்கு. அக்வாட்டிக் பேர்ட்ஸ், the floating on the water by the
ப்ராப்பர்லி. அப்ப என்ன செய்யும், that toes நடுவுல ஒரு வெப் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். The within that skin between the toes, after that many generation it will develop into the web. The page number 35 ல இருக்கு. அது அப்படியே அடுத்தது அப்படியே இன்னுடன் கேரக்டராவே அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? I mean biceps of muscles, the well developed, because the more effect of this hand, many of them are the part of the body. நம்ம ஃபோர் லெக் ஹைண்ட் லெக் இருக்கு வச்சுங்களா, அதாவது லெக் கிடையாது, ஹேண்டை வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட், மேக்ஸிமம் ரைட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ரைட் ஹேண்ட் நீங்கள் ரைட் ஹேண்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஒர்க் பண்ணாது. ஏன்னா இது வந்து ஆர்ம்ஸ் பவர், பைசெப்ஸ் பவர் எல்லாமே பை ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய நம்மளுக்கு அந்த பை ப்ராக்டிஸ்ல வரது. சரியா? அது நம்ம வெட்டிங் அப் போர்ட்ஸ், இந்த வாட்டர் போர்ட், இது வந்து இந்த ஆல்வேஸ் நம்ம நினைக்கிறோம் வாட்டர் பேர்டு, ஒரு தண்ணிக்கு மேல ஒரு பேர்டு வந்து அப்படியே மிதந்துட்டே போகும். நம்ம பார்த்துப்போம், ரொம்ப இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல பாத்தீங்களா, ஜாலியா அப்படியே தண்ணிக்கு மேல அதாட்ட ஜாலியா படுத்துக்கு அப்படியே மிதந்துட்டே போகுது அப்படின்னா. ஆனா அதுல கீழே எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும் தெரியுமா? அவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்னாலதான் அது ஜாலியா படுக்க. மேல நம்மளுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா தெரியுது. So always try to keep the body in above the water level. In order to keep that body above the water, so the continuously streaming of the leg, உள்ள வந்து லெக் ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு தெரியாது, பயங்கரமா ஆட்டும். அப்ப ஆட்ட வந்து என்ன செய்யணும்னா, தட் ரிசல்ட் த லெக் வந்து லாங்கா இருக்கும். மேக்சிமம் அந்த வாட்டர்லயே நடந்துட்டே இருக்கிற இந்த கொக்கு இதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் கால்லாம் கொஞ்சம் ரொம்ப நீளமா இருக்கும். அது அடாப்டேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இதெல்லாம் அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, யூஸ் பண்ணா வளரும். இதான் ஒரே கான்செப்ட். யூஸ் பண்ண வளரும். எக்ஸாம்பிள் ஃபார் த டிஸ்யூஸ் தியரி, யூஸ் பண்ணல டிஸப்பியர் ஆயிரும்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு லாமார்க். என்னது? ஐ ஆஃப் கேவ் அனிமல்ஸ். கேவ் அனிமல்ஸுக்கு அதான் அங்கேயே இருட்டா இருக்கும். அப்ப இந்த ஐ நாட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார்ம் த ஜெனரேட். அப்ப கேவ் அனிமலுக்கு அது தேவையே இல்லை, அங்கே இருட்டா இருக்கும். ஐ நம்ம யூஸ் பண்ண அது கை அப்படியே ரெடியூஸ் ஆயிரும்னு சொல்றாங்க. ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ், இது கிவி, நியூசிலாந்து. அத ஃபர்ஸ்ட் கிவி இஸ் அ நார்மல் ஃபிளைங் பேர்டா தான் இருந்திருக்கான் சார். அட் த டைம் நோ எனிமி ஃப்ரம் த லேண்ட். லேண்ட்ல எந்த எனிமி இல்லை, இப்ப எதுக்கு பறக்கணும்? அப்படியே சோம்பேறி ஆயிடுச்சு. ஸோ நோ சேஞ்ச் டு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கு பறக்கிறதுக்கு தேவையில்லை. அப்ப இந்த விங்ஸ் உங்களோட ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அஸ் அ ரிசல்ட் டோட்டலி டிஜெனரேட் த விங்ஸ். இந்த மாதிரிதான். இப்ப நீங்க வந்து படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிராஜுவலா படிச்சுட்டே இருக்கணும். டெய்லி 4 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் படிக்கதான். நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியா படிக்கலாம், உங்க நாலேஜே போயிடும். அதான் உண்மை. படிச்ச மாதிரி தெரியும். இவ்வளவு நாள் படிச்சிருக்க மாட்டா, என்னடா படிச்சோம், ஒண்ணுமே படிச்சாத மாதிரி தெரியும். ஆனா திரும்ப ரீகால் பண்ணும்போது எல்லாமே வந்துடும். சரியா? இல்லைன்னா அந்த ஃபிளைட்ல இதை ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு ஆயிடும். ஐ மீன் வெஸ்டீஜியல் ஆர்கன். இது நான் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி தான். மேன் அண்ட் அதர் அனிமல்ஸ் த ரிசல்ட் கண்டினியூஸ் டிஸ்யூஸ் பண்ணா அது வந்து வெஸ்டீஜியல் ஆர்கனாவே மாறிடும்னு சொல்றாங்க. சரி, இது 3வது கேட்டகரி. 4வது கேட்டகரி தியரி பிரின்சிபல் என்னன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர். த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த கேரக்டர்ஸ் டெவலப்டு பை in organism during the lifetime. So the young ones in the inheritance of acquired character னு சொல்றோம். young ones ல இருக்குது அப்படியே acquired characterவே மாறிடும்னு சொல்றாங்க. when that environment will be changed, the animal response to it. அப்ப develop the new adaptive characters. அத நான் சொன்னேன். the long neck of the giraffe, அது acquired characterவே மாறிடுச்சு. நம்ம degenerate of that wings in the kiwi, அது acquired characterவே மாறிடுச்சு. அப்ப லமார்க் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த 4 முக்கியமான பிரின்சிபல் சொல்றாரு. internal urge, effect of environment for new need, and use and disuse theory, and inherence of acquired characters. சரி, என்னதான் வந்து நம்ம தியரி சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா வந்து அதை கிரிட்டிசைஸும் நிறைய பேர் பண்ணுவாங்க. சரி, யாரெல்லாம் லமார்க் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நீ சொன்னதெல்லாம் தவறு, இப்படிலாம் கிடையாது அப்படின்னா, அதுல டார்லிங்டன் ஸ்டேட் தட் லமார்க் தியரி தட் அதாவது இன்க்ரீஸ் த சைஸ்ன்னு சொன்னார் அவர் இன்டர்னல் ஆர்ஜில. அப்ப த ட்ரூலி தட் மெனி அனிமல்ஸ் பட் இட்ஸ் நாட் யூனிவர்சல் இன் அப்ளிகேஷன். எல்லாமே அப்படி இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இன்டர்னல் ஆர்ஜை பத்தி சொன்னாரு. நியூ நீட் நியூ ஸ்ட்ரக்சர் வில் பி டெவலப்டு அப்பான் த டிசைர்ட் ஆஃப் அனிமல் அப்படின்னு சொல்றாரு. நம்ம தேவைன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாரு லமார்க். சரி, ஒரு எவ்வரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் த டிசைர் டு ஃப்ளை இன் த ஏர். அப்ப நான் ஒரு பெரிய மாடியில இருந்து நான் கீழே குதிக்கிறேன், நான் பறக்கணும் நினைக்கிறேன், அப்படியே செஞ்சுட்டே இருந்தா உடனே எனக்கு விங்ஸ் வருதா? வரலையே அப்படின்னு லமார்ட்ட கேட்டா அவரால் பதில் சொல்ல தெரியல. இட் ஷுட் நாட் டெவலப் தட் விங்ஸ் ஆஃப் தட் ஹியூமன். இட் டஸ் நாட் அக்கர் தட். நம்ம யூஸ் டிஸ்யூஸ் தியரியிலும் சில விஷயங்கள் அவர் சொல்றாரு.
பர்சன் ஹூ ரீட் த புக் ஃப்ரீக்வென்ட்லி. அவர் என்ன சொன்னாரு, ஒரு ஆர்கனை யூஸ் பண்ண நல்லா வளரும்னு சொல்றாரு. இப்ப நீங்க டிஆர்பிக்கு 4 வருஷமா 5 வருஷமா 10 வருஷமா பிஎட் முடிச்சதுல இருந்து எம்எஸ்சி முடிச்சதுல இருந்து படிச்சுட்டே இருக்கீங்க. அப்ப கண்ணு வந்து பவர் நல்லா இருக்கணும். படிக்க கண்ணு நம்ம யூஸ் பண்றோம்ல. ஆனா அப்படியா இருக்கு? த சைஸ் ஆஃப் த பவர், த பர்சன் வில் பி இன்க்ரீஸ் த ஏஜ். ஏஜ் ஆக ஆக பவர் குறைஞ்சிட்டே தான் இருக்கு. அவர் சொல்ற மாதிரி பவர் கூடிட்டே போகணும். அவர் சொல்ற யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி படி பார்த்தா. சோ அப்ப அது என்னன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியல. ஐ மீன் ஹார்ட் கண்டினியூஸா 24 ஹவர்ஸ் ஒர்க் ஆயிட்டே இருக்கு. அப்ப அது வந்து சைஸ் வந்து கூடணும்ல, கூட மாட்டேங்குது அடுத்த ஜெனரேஷன் போனாலும். இன்கிரிடியன்ட் ஆஃப் அக்யூட் கேரக்டர் சொன்னாரு. த ஸ்கார்ஸ், தழும்புகள் இருக்கும். த அக்யூட் சோல்ஜர், இப்ப ஒரு சோல்ஜர்ல ஒரு குண்டடி விட்டுருக்காரு, இல்ல ஒருத்தர் கையே இல்ல, அவருக்கு பிறக்கிற குழந்தை கை இல்லாம பிறக்குது, அப்படி இல்லையே. ஆனா லமார்க் அதான சொல்றாரு. அது ஏன்னா அவருக்கு சொல்ல தெரியல. அதுவும் போரிங் ஆஃப் இயர். இப்ப அம்மாக்காரங்க வந்து என்ன செய்வாங்க, கம்மல் போட்டிருக்காங்க, காதுல ஓட்டை போட்டிருக்காங்க. குழந்தை பிறக்கும் போது காதுல ஓட்டையோடையா பிறக்குது? லமார்க் சொன்ன கதைப்படி ஓட்டையோட தான் பிறக்கணும். அப்ப அதுவும் சொல்றது அவரு பதில் சொல்ல தெரியல. இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த முஸ்லிம்ஸ் பண்ணுவாங்க, கட்டிங் ஆஃப் த ப்ரிபிஸ் ஃபார் த பீனஸ் முஸ்லிம்ஸ். அதுவும் அந்த மாதிரி கிடையாது. the feet of the Chinese women, all Chinese girls are allowed to wear the shoes, iron shoes. Still the newborn baby வந்து அப்படி இல்லை, நார்மல் சைஸா தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிஸ் பண்ணியிருக்காங்க லமார்க் சித்ரா. பட் அது சில பேர் வந்து சரி இவர் சொன்னதுல ஏதாவது அர்த்தம் இருக்கான்னா நிறைய பேர் ஆராய்ச்சியும் பண்ணாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் சார். யூஜிபிஜி ரெண்டுலையும் கேட்ட கொஸ்டின் இது. ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் ஜெர்ம் பிளாசம் தியரி லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். ஜெர்ம் பிளாசம் தியரி இவர் என்ன செஞ்சாருன்னா, சரி லமார்க் இப்படி சொல்லியிருக்காரு, என்னதான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஜெர்ம் பிளாசம் தியரியில ரெண்டா பிரிக்காரு, சொமாட்டிக் செல், ஜெர்ம் செல்னா. த அக்யூட் கேரக்டர்ஸ் சிம்பிளா சொன்னா ஒரு 10 ஜோடி எலி பிடிச்சாரு சார். பிடிச்ச உடனே அதை வந்து டெய்ல வந்து கட் பண்ணார். டெய்ல கட் பண்ணி தான் மேட்டிங்கே விட்டாரு, ஒரு ரூம்ல வளர்க்குறாரு. மேட்டிங் விட்டா ஆக்சுவலா டெய்ல் இல்லாத யங்கோன்ஸ் தான் வரணும், டெய்லோட தான் வந்திருக்கு. திரும்பவும் அந்த யங்கோன்ஸ் வந்த உடனே திரும்ப அந்த டெய்ல வெட்டிட்டாரு, திரும்ப அதுக்குள்ள மேட்டிங் விடுறாரு, திரும்பவும் டெய்லோட தான். அப்படி 10 ஜெனரேஷனும் மேட்டிங் விட்டுட்டே இருக்காரு மனுஷன், வேற வேலை இல்லாம. எத்தனை ஜெனரேஷன் இருந்தாலும் யங்கோன்ஸ் வித் டெய்லோட தான் வந்திருக்கு. யோ லமார்க் இங்க வாயா, நானும் இங்க 10 ஜெனரேஷன் இங்க மேட்டிங் விட்டுட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் டெய்லோட தான் வருது, இதுக்கு நீ என்ன பதில் சொல்றன்னு கேட்டா அவரால் சொல்ல தெரியல, ஓப்பனா சொன்னா. அப்பதான் இந்த ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் ஒரு தியரி வேர்ல்டுக்கு சொல்றாரு, தட் இஸ் கால்ட் ஜெர்ம் பிளாசம் தியரி. இவர் என்ன சொல்றாருன்னா, சொமாட்டிக் செல்லையும் ஜெர்ம் செல்ஸையும் ரெண்டையும் டிஸ்டிங்விஷ் பண்றாரு. அதாவது இந்த சொமாட்டிக் செல்னா பாடி செல்ஸ், பாடி செல்ஸ்ல நடக்கக்கூடிய இல்லைன்னா பாதிப்பு ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு இது, அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கடத்தப்படாது. ஜெர்ம் செல்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயத்தை, ஜீன் லெவல்ல பாதிக்கிற விஷயம் மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தும் அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. The acute characters are not inherited because the environmental factors cannot influence the next generation. ஒரு environmental கேரக்டர் அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகலன்னு சொல்றாரு. So because of that environmental factor does not affect the gene level, gene in the sex cells. ஒரு environmental factor செக்ஸ் செல்ஸ்ல ஜீன் லெவல்ல போய் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை, ஆகவே அது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போவதில்லை. எது ஜீன் லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்திருக்கோ அதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகும் அப்படின்னு முடிக்கிறார். யாரு? ஆகஸ்ட் வெய்ஸ்மேன். இதுதான் ஜெர்ம் பிளாசம் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, அடுத்த லமார்க் பத்தின ஒரு ஹிஸ்டரிஸ் இருக்கும், அது நீங்க பாத்துக்கோங்க. லமார்க் அப்படிங்க பிறந்தாரு, ஃபர்ஸ்ட் மேன் பீப்புள்ஸ், அந்த கதை, டாக்ஸானமிஸ், அந்த கதைலாம் நீங்க பாத்துக்கோங்க. சரி, நியோ லமார்க்கிசம் அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்களா சார்? இது என்ன சார் நியோ லமார்க்கிசம்? அதாவது லமார்க்க சப்போர்ட் பண்றவங்க தான் சார் நியோ லமார்க்கிசம். லமார்க்க வந்து அவர் தியரியை சப்போர்ட், இவங்க எப்படி இந்த ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் வந்து இல்ல அவர் சொன்ன விஷயத்தை இப்படி எல்லாம் சொல்லி சப்போர்ட் பண்ற மாதிரி தான். சரியா? இதுல மாடர்ன், சிம்பிளா சொன்னா மாடர்ன் விஷன் ஆஃப் த லமார்க்கிசம் தான் நியோ லமார்க்கிசம். சோ இதுல வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க சைக்காலஜில கூட சில இது படிச்சிருப்பீங்க. பேஜ் நம்பர் 39ல அதுல சார் அவங்கள மீட் பண்ணுங்க. The ingredients of that bony plates in the stickle back அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இதுல வந்து பேஜ் நம்பர் 39, 39ல
the stickleback of showing the bony plates. அதாவது ஃபிஷ்ல bony plates இருக்கும். Fish that inhabit that fresh water and sea water, brackish water. ஃபிஷ் வந்து மூணு இடத்துல, அதாவது நல்ல தண்ணியில வளர்க்கலாம், கடல் தண்ணியில வளர்க்கலாம், ஒரு சேதும் சதகையும் சொல்லும் பாத்தீங்களா, பிராக்கிஷ் வாட்டர், ரிவரும் ஷீயும் கனெக்ட் ஆகக்கூடிய அங்கேயும் வளர்க்கலாம். அப்ப மெரைன் த ஸ்டிக்கிள் பேக் ஹேவிங் 20 to 30 போனி பிளேட்ஸ். மெரைன்ல வந்து ஒரு 20 to 30 போனி பிளேட்ஸ் இருக்குதான் சார் மெரைன் ஃபிஷஸ்ல, சரியா? பட் மத்த இதுல வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க, சரியா? மெரைன் இருக்கிற மாதிரி மற்றதுல. ஓகே, சோ இதுல சரி ஏன் மத்ததுல ஏன் கம்மியா இருக்கு, இதுல எப்படி இருக்கு? அதே தட் ப்ரொடெக்டட் ஏன் சார்னா, கடல்ல வந்து பயங்கர அலைகள் இருக்கும், அந்த போனி பிளேட் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு 20 to 30 போனி பிளேட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அந்த டைடல் அண்ட் வேவ் ஆக்டிவிட்டி அந்த சால்ட் கண்டதுக்காக. அதே ஃபிஷ்ஷ பிராக்கிஷ் வாட்டர்ல போட்டோம் வச்சுக்கோங்களேன், அது அங்க 20 to 30 போனி பிளேட்ஸ் ஃபார்ம் ஆனா இங்க 3 to 15 போனி பிளேட் தான் ஃபார்ம் ஆகும். அதே இது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், ஃப்ரெஷ் வாட்டரா இருக்குன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு நோ போனி பிளேட், ஏன்னா அங்க பெருசா அலைகள் இருக்காது. அப்ப இதுதான் இன்னொன்னா மாறுது அப்படின்னு எவிடன்ஸ் சொல்லுது. The fresh water the sticky back it's brought into. அதே ஃப்ரெஷ் வாட்டர் ஒரு ஃபிஷ்ஷ சீ வாட்டர்ல வந்து போட்டா வச்சுக்கோங்க, gradually develop with the bony plates. So the characters are inherent in that offspring. Marine fish of the marine and fresh water. அதே மெரைன்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டர் கொண்டோம்னா that bony plate everything will be lost or lost. ஸோ இந்த மாதிரி தான் அடாப்டேஷனுக்காக அது மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் அட்டாவிசம், ஆன்டிசீரம், நாட் அட்டாவிசம், ஆன்டிசீரம். ஸோ ஹியர் தட் இன்ஜெக்டட் இன்டு தட் லென்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் தட் ராபிட் இன் தட் பவுல். ஸோ இது ஆன்டிசீரம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பவுலுக்கு போனா ஆன்டிசீரம் இன்ஜெக்ட் இன்டு தட் பர்மனன்ட் ராபிட்ஸ். சம் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ட்ரீட்டட் இஸ் த ராபிட் எக்ஸிபிட் தட் டிஃபெக்டிவ் ஐயா வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது ஒரு இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு மெனி ஜெனரேஷனுக்கு கடத்தப்படுதுன்னா I mean the rotatory cage for that rat. Rat வச்சு என்ன செய்யணும், ஒரு பெரிய ஒரு ரொட்டேட்டரி கேஜ் ரேட் என்ன செய்யறாங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட்ல சொல்றாங்க. இன்னும் கேரக்டராவே the real in that ஒரு இப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு இந்த ஒரு கேஜ். அதுல வந்து ரேட்டை உள்ள விடுறோம், சரியா? செவரல் மந்த்ஸ் உள்ள விட்டோம்னு முதல்ல அது கிரீனஸ், ரேட்டுக்கு என்னன்னு ஒரு கிரீனஸ் வரும். இந்த பிகினிங் டயத்துல வெரி டிஃபிகல்ட் டு லிவ். அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் ஆக இந்த ரேட் அப்படியே அடாப்ட் ஆகுது. After the several months, the rotation will be stopped. Stop பண்ணாலும் they are having exhibit the dizzying. ஒரு மாதிரி தலை சுத்தலா வரும். அதாவது சில வீட்டு பக்கத்துல இந்த ஜங்ஷன், ரயில்வே ஸ்டேஷன், இல்லைன்னு இப்போ ஏதோ சவுண்ட் வர்ற டிஸ்டர்ப் ஆகிற ஒரு ஃபேக்டரி இருக்கும், அவங்களாட்ட தூங்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு பெரிய எவ்வளவு சவுண்ட் வந்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க வீட்டுல. நம்ம புதுசா ஒருத்தர் போறோம்னா சின்ன சவுண்ட் எக்ஸ்ட்ரா வந்தாலும் சில பேருக்கு தூக்கம் வராது. அதே இது ஒரு வாரம் 10 நாள் ஆனா அப்படியே அடாப்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிதான் இது. சரி, allow to the response for offspring to exhibit the destiny சொல்றது. அப்ப ignorance of the pigments and eye. இது எப்படின்னா that experiment that urodal amphibians, then but the cave இதுல so the colorless the eye, அதே இது வந்து கேவ்ல வந்து ருடிமெண்ட் ஆயிருது. அதே வெளியே கொண்டு வந்தா அது பிரைட் லைட்ல அது அடாப்ட் ஆகி அது நல்லா தெரியுதுன்னு சொல்றாங்க. ஸ்கின் become a black and eye becomes a prominent in the functions. அதே அனிமல் தான், கேவ்ல இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு, லைட்ல இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு. அது இது அப்படியே வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஆஃப்ஸ்பிரிங்க்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஐ மீன் த ட்ரெயின்டு ரேட், இது சைக்காலஜில படிச்சிருப்பீங்க, இந்த டி ஷேப்ல உள்ள விஷயங்கள். ஸோ அப்ப வந்து ஆக்சுவலா வந்து இங்க வந்து ஒரு லைட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பவர் இருக்கும். இங்க வந்து டார்க் ரூம், ஏதோ ஒரு கிஃப்ட், ஏதோ ஒரு சம்திங் கிஃப்ட் இங்க இருக்குது, சரியா? ரேட்டை வந்து நம்ம அப்படி உள்ள விடுறோம்னு வச்சுமே, இந்த ரிப்பீட்டட் ட்ரெயின் இப்போ உள்ள விட்டோம்னா இந்த ரேட் எங்க போகணும் முதல்ல தெரியாது. இங்கிட்டு எஸ், வெரி குட். ஸோ இதுல வந்து பேஜ் நம்பர் 39 ஒரு போனி பிளேட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த டைச் ஃபார் தட் ரேட்டை வச்சு என்ன செய்யணும், ஒரு பெரிய ஒரு ரொட்டேட்டரி கேஜ் ரேட் என்ன செய்யறாங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட்ல சொல்றாங்க. இன்னும் கேரக்டராவே the real in that ஒரு இப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு இந்த ஒரு கேஜ். அதுல வந்து ரேட்டை உள்ள விடுறோம்,
சரியா? செவரல் மந்த்ஸ் உள்ள விட்டோன்னு முதல்ல அது கிரீனஸ், ரேட்டுக்கு என்னன்னு ஒரு கிரீனஸ் வரும். இந்த பிகினிங் டயத்துல வெரி டிஃபிகல்ட் டு லிவ். அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் ஆக இந்த ரேட் அப்படியே அடாப்ட் ஆகுது. ஆஃப்டர் த செவரல் மந்த் த ரொட்டேஷன் வில் பி ஸ்டாப். ஸ்டாப் பண்ணாலும் they having exhibit the dizzying. ஒரு மாதிரி தலை சுத்தலா வருது. அதாவது சில வீட்டு பக்கத்துல இந்த ஜங்ஷன், ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னு இப்போ ஏதோ சவுண்ட் வர்ற டிஸ்டர்ப் ஆகிற ஒரு ஃபேக்டரி இருக்கும். அவங்களாட்ட தூங்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு பெரிய எவ்வளவு சவுண்ட் வந்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க வீட்டுல. நம்ம புதுசா ஒருத்தர் போறோம்னா சின்ன சவுண்ட் எக்ஸ்ட்ரா வந்தாலும் சில பேருக்கு தூக்கம் வராது. அதே இது ஒரு வாரம் 10 நாள் ஆனா அப்படியே அடாப்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிதான் இது. சரி, அலோன் டு த ரெஸ்பான்ஸ் ஃபார் ஆஸ்பிரிங் டு எக்ஸிபிட் த டெஸ்டின்னு சொல்றது. அப்ப இன்வென்ஸ் ஆஃப் த பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஐ, இது எப்படின்னா தட் எக்ஸ்பிளைன் தட் யூரோடல் ஆம்பிபியன்ஸ், தென் பட் தட் கேவ் இதுல ஸோ த கலர்லெஸ் த ஐ, அதே இது வந்து கேவ்ல வந்து ருடிமெண்ட் ஆயிருது. அதே வெளியே கொண்டு வந்தா அது பிரைட் லைட்ல அது அடாப்ட் ஆகி அது நல்லா தெரியுதுன்னு சொல்றாங்க. ஸ்கின் பிகம் எ பிளாக் அண்ட் ஐ பிகம்ஸ் அ ப்ராமினன்ட் அண்ட் ஃபங்க்ஷனல்ஸ். அதே அனிமல் தான், கேவ்ல இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு, லைட்ல இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு. அது இது அப்படியே வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஆஃப்ஸ்பிரிங்க்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஐ மீன் த ட்ரெயின்டு ரேட், இது சைக்காலஜில படிச்சிருப்பீங்க, இந்த டி ஷேப்ல உள்ள விஷயங்கள். ஸோ அப்ப வந்து ஆக்சுவலா வந்து இங்க வந்து ஒரு லைட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பவர் இருக்கும். இங்க வந்து டார்க் ரூம், ஏதோ ஒரு கிஃப்ட், ஏதோ ஒரு சம்திங் கிஃப்ட் இங்க இருக்குது. சரியா? ரேட்டை வந்து நம்ம அப்படி உள்ள விடுறோம்னு வச்சுமே, இந்த ரிப்பீட்டட் ட்ரெயின் இப்போ உள்ள விட்டோம்னா இந்த ரேட் எங்க போகணும் முதல்ல தெரியாது. இங்கிட்டு வேலி இருக்கு, இங்கிட்டும் வழி இருக்கு. இங்கிட்டு போனவொடனே என்ன செஞ்சிடும், ஷாக் அடிச்சிடும், திரும்ப ரிவர்ஸ் ஆயிரும். அப்புறம் இங்கிட்டு போனா அதுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது, ஒரு சம்திங் ஃபுட்டு கிடைக்குது. திரும்ப என்ன செய்யும், அப்படியே வந்துடும் தன் இடத்துக்கு. திரும்ப இப்படி போகும்போது திரும்ப இங்கிட்டு இப்படியே நிறைய தடவை விடும்போது அடுத்து இந்த சைடே போகாது. ஏன்னா இங்கிட்டு போனா பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இங்க போனாதான் ரிவார்டு கிடைக்கும். அப்போ டைரக்டா இப்படி வந்தோம்னா இந்த டைரக்ஷன் தான் போகும். அதான் அடாப்டேஷன். எக்ஸிபிட் 45 ஜெனரேஷன் ஆஸ்பிரிங் தட் ட்ரெயின்ட் தட் லேர்ன்ட் குவிக்லி. சரி, அன்ட்ரெயின்டு ரேட்டுக்கும் ட்ரெயின்டு ரேட்டுக்கும் இதான் வித்தியாசம். சரியா? சில நேரம் நம்ம வீட்டுக்கு போகணும், நம்ம உங்க ஏரியாவுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன திங்கிங் இருந்தாலும் உங்க வண்டி வந்து நேரா உங்க வீட்டுக்கு போகும். எந்த இருந்தாலும் அது தெரியும், ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி. புதுசா வரனாலும் அந்த மாதிரி தெரியாது, அங்கிட்டு இங்கிட்டு அந்த மாதிரி தான் இது வந்து. I mean, effect of temperature on the mice, the summer, the white mice were reared at that high temperature. Okay, so இது வந்து actually வந்து body and the kind limbs and the tails and increase the length that character in the young ones. அது ஒரு நியோ லாமார்கிஸ்ல வரக்கூடியதுதான். இது பொட்டேட்டோ பீட்டில்ஸ் ஒன்று, ஜெர்ம் பிளாசம், அதெல்லாம் சும்மா லைட்டா பார்த்துக்கோங்க சார். ஜெர்ம் பிளாசம் தியரி பத்தி நான் ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லிட்டேன். ஜெர்ம் பிளாசம் தியரி, சரியா? லாமார்கிஸ்ல ஜெர்ம் பிளாசம் தியரி. ஏன்னா ஜெர்ம் பிளாசம் தியரியில வந்து நம்ம ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் சொன்ன விஷயம் தான், அத வேற ஒன்றும் புதுசா கிடையாது. ரைட், அடுத்த பேஜ் நம்பர் 42ல இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்த நான் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப பிரீஃபா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. ஒரு 3 pages மட்டும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க ஒரு 5-7 பக்கம் இருக்கும், இங்க ஒரு 3 பக்கத்துல அதை லாமார்கிஸை பத்தி சொல்லியிருப்போம். சொன்னதே தான், வேற புதுசா ஒன்றும் கிடையாது. சரியா? இதுல லாமார்கிசம், டார்வினிசம், மியூட்டேஷன்ல அதுல ஃபர்ஸ்ட் லாமார்க் சொன்னா 3 முக்கியம். யூஸ் அண்ட் டிஸ்யூஸ், நீட், மெயினா 3 சொல்றோம். ஜிராஃபி பத்தி இங்க சொல்லியிருக்காங்க, ஜிராஃபி. சரியா? அதுல சொன்னதே தான், இதெல்லாம் புதுசா ஒண்ணு. டீர் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஜ் நம்பர் 43ல அதோட அனிமல்ஸ் ஒத்துனா அதுல கேரக்டர்ஸ், தியரி ஆஃப் த தியரி, அதுல ஆகஸ்ட் வீஸ்மேன் என்ன சொன்னான்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலா இருக்கும். நியோ லாமார்கிசம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, லமாருக்கு யாரெல்லாம் என்னென்ன சப்போர்ட் பண்ணாங்களோ அது நியோ லாமார்கிசம். லாமார்கிசத்துக்கு நியோ லாமார்கிசத்துக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் சொல்லிட்டு ஒரு டேபிள் கூட பேஜ் நம்பர் 44ல கொடுத்துருக்கேன். இதுல சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரிஜினல் தியரி, இது வந்து மாடிஃபைட் ஆஃப் லமார்க். அதாவது லமார்க் சொன்ன விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்காக சில இதை மாடிஃபை பண்ணியிருப்பாங்க, சில இது வந்து அதுதான் அந்த டிஸ்டிங்விஷன் கொடுத்துருப்பாங்க. இது யாரெல்லாம் இதை கிரிட்டிஸ் பண்ணாங்க, நியோ லாமார்க்ஸுக்கு யாரெல்லாம், அதாவது நியோ லாமார்க்ஸ் என்ன மீனிங்னா சப்போர்ட், லமார்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க தான் நியோ லாமார்க்ஸ் சொல்லுவோம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா சார்? நான் திரும்பவும் சொல்றேன், லமார்கிசம் சொல்லிட்டு தனியா நம்ம சிலபஸ் கிடையாது, நேச்சுரல் செலக்ஷன் தான் இருக்கும். ஆனா கொஸ்டின் கேட்கறாங்க சார் டார்வினிசம், லாமார்கிசத்துல. அதுக்காக தான் இந்த ஒரு 10 பக்கம் லாமார்கிசம் பற்றி சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் த லாமார்கிசம். சரியா? ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட், ஏன்னா நெக்ஸ்ட் டைட்டில் வந்து டார்வினிசம் இருக்குது.
டார்வினிசம் வந்து அது நடத்தினா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். எக்ஸிட் ஆக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சார். 1 minute please, 1 minute. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் டார்வின் ரிலேட்டடா உள்ள விஷயத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரைட்.